ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிராமா தான் பார்க்க போறோம். டிராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த டிராமாவோட ஓப்பனிங் சீன்ல என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப கதையோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவ காலேஜ் படிச்சிட்டு இருக்கா. இப்ப இவள பாத்தீங்கன்னா அவ ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒன்னா கிளப்ல உட்காந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, ஏய் இந்த பொண்ணை தானே பிடிச்சிருக்குன்னு சொன்ன, முடிஞ்ச வரைக்கும் உன்னோட ட்ரிக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணுன்னு சொல்ல, நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவன் பக்கத்துல உட்காந்துட்டு, இந்தா இந்த ஒயின குடின்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒயின் எல்லாம் வேண்டாம். நான் ஜூஸ் தான் குடிப்பேன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, என்ன ரொம்ப நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்க. ஒழுங்கா ஒயின குடி. இங்க வந்திருக்க எல்லாருமே குடிக்கிறாங்களே. எனக்கு உனக்கு புடிச்சிருக்குன்னு எத்தன தடவ சொல்றது அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு. ஆனா எனக்கு உன்ன பிடிக்கல. ஒழுங்கா என்கிட்ட மரியாதையா நடந்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஜூஸ் தூக்கி அவன் மூஞ்சில ஊத்த அவளுக்கு லைட்டா தலை சுத்துற மாதிரி இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவ குடிச்ச ஜூஸ்ல இவளுங்க தான் எதையோ கலந்துட்டாளுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஐயோ எனக்கு என்னாச்சு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு இப்ப இவ அந்த இடத்த விட்டு ஓடலான்னு பாக்க அவ கால்ல கூட லைட்டா அடிபட்டுருது. நம்ம ஹீரோயினோட பேரு ஜூயு. இப்ப ஜூயு பாத்தீங்கன்னா அந்த கிளப்ப விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பயங்கரமா பனி பெஞ்சிட்டு இருக்கு. அப்படி பனி பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சைடு நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா வெளியே நின்னு தம் அடிச்சிட்டு இருக்க. அவன் ஹீரோயினை பாக்குறான். பார்த்தா ஹீரோயின் பின்னாடி அந்த பையன் தான் துரத்திட்டு வரான். அவன் இப்படி துரத்திட்டு வர்றத ஹீரோ பார்த்த உடனே நேரா போய் ஹீரோயினை காப்பாத்த அவ ஹீரோ மேலே மயக்கம் போட்டுடுறான். இத பார்த்த உடனே ஹீரோ அவளை தூக்கிட்டு போக அந்த பையன் பாத்தீங்கன்னா அமைதியா அந்த இடத்த விட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவோட பேரு யாங்கு. இப்போ நைட்டு 2 மணி ஆகுது. ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்க்க ஹீரோவோட வீட்டுல தான் இருக்கா. இப்ப அவ ஹீரோவை பார்த்து கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஹீரோ இவ பெஸ்ட் ஃப்ரெண்டோட அங்கிள் அப்படின்ற விஷயமே. இப்ப ஹீரோ பார்த்தவன அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பார்த்தவன, "அங்கிள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. இது என்ன இடம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இது என்னோட பிரைவேட் வில்லா. இந்த இடத்துக்கு யாரும் வரமாட்டாங்க. டாக்டர் உன்ன செக் பண்ணி பார்த்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொன்னாருன்னு சொல்ல, ரொம்ப நன்றி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு, இவ ஹீரோ கிட்ட அவளோட கண்ணாடிய போட்டு விட்டுட்டு போக, இவ்ளோ ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா எந்திரிச்சு வந்துட்டு இருக்க. ஹீரோ வீட்ல வேலை பாக்குறவங்கள பாத்தீங்கன்னா, "மேடம் உங்களுக்காக தான் சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன். எது வேணுமோ சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆன்ட்டி மேடம்லாம் கூப்பிடாதீங்க. என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்க. நேத்து நைட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அதனால ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்ல, நான் ஏதோ தப்பா நினைச்சுக்கல. அதெல்லாம் கரெக்ட்டா தான் நினைச்சுக்கிட்டேன். இந்தா சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு, இப்ப அந்த வேலைக்கார லேடி என்ன யோசிக்கிறாங்கன்னா, சாருக்கு 30 வயசு ஆகுது. இப்ப வரைக்கும் எந்த பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நான் பார்த்ததே இல்ல. 2 பேருக்கும் பெர்ஃபெக்ட்டான மேட்ச் அப்படின்னு யோசிச்சுட்டு, அவங்க அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த கிளப்ல இருந்த ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறா. இப்ப அவள பார்த்தோம்னா, அந்த பொண்ண பாத்தீங்கன்னா, "நேத்து நைட்டு நீ எப்படி இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு மயக்க மருந்து குடுத்தது நீ தானே! உனக்கு தெரியாதா நான் எப்படி இருந்தேன்னு? சும்மா நல்லவ மாரி நடிச்சிட்டு இருக்க. இன்னொரு தடவ இந்த மாரி காரியத்த பண்ணனா, உன்ன போலீஸ்ல சொல்லிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக தான் வரா. இவ தான் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இவளோட பேரு யாழி. அதாவது ஹீரோவோட ஃபேமிலிய சேர்ந்த பொண்ணு. இப்ப அவ ஹீரோயின பார்த்தோன்னே, "ஜூயு" அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சுட்டு 2 பேரும் பாசமழையா பொழிஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நேத்து நைட்டு நடந்தத பத்தி அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. "நேத்து நான் கிளப்புக்கு போய் மாட்டிக்கிட்டேன் தெரியுமா? உன் அங்கிள் தான் காப்பாத்துனாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்த கதைய சொல்ல, அந்த பொறுக்கி பயலுக்கு எவ்வளவு திமிரு! உன்கிட்டயே தப்பா நடக்க பார்த்தான். என் அங்கிள்ன்றதுனால சும்மா விடாரு. நானா இருந்தா அவன அங்கேயே கொன்னு போட்டிருப்பேன் அப்படின்னு இவ சண்டைக்கு போயிட்டு இருக்க. வேண்டாம் வேண்டாம் அமைதியா உட்காரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்றானா, என் அங்கிள் இது வரைக்கும் எந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணதே இல்ல தெரியுமா? உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காருன்னா கண்டிப்பா ஏதோ மேட்டர் இருக்கு. ஒருவேளை அவருக்கு உன்ன புடிச்சிருச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவரு உன்னோட அங்கிள். அதனால கூட எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். அவரு பண்ண ஹெல்ப்புக்காக நான் அவருக்காக குக்கி செஞ்சு தரலான்னு இருக்கேன்னு சொல்ல, தாராளமா கூட நானே எடுத்துட்டு போய் என் கையால குடுக்குறேன்னு. இப்ப அடுத்த நாளே அவங்க அங்கிள பாக்குறதுக்கு குக்கியோட இவ ஆபீஸ்க்கு வந்துடுறா. இப்ப இவ அவளோட அங்கிள் கிட்ட போயிட்டு, "அங்கிள் பாத்தீங்களா? உங்களுக்காக தான் இந்த பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "இது பிஸ்கெட்டா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க அத குடு" அப்படின்னு சொல்லி புடுங்கி சாப்பிடலான்னு பாக்க, "இது ஒண்ணும் உனக்காகலாம் கிடையாது. என் ஃப்ரெண்டு என் அங்கிளுக்காக ரெடி பண்ணது. ஜூயா ரெடி பண்ணது" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அந்த குக்கிய எடுத்து சாப்பிட்டு பாக்குறான். இப்ப அவன் சாப்பிட்டு பாத்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, இப்ப அந்த குக்கி பாக்ஸ்ல ஹீரோயின் ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்கா. "நேத்து நைட்டு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னால மறக்கவே முடியாதுன்னு" இவ லெட்டர் எழுதி வச்சுட்டு இருக்க. அத பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலா ஹீரோக்கு ஹீரோயின ரொம்ப பிடிச்சிருக்கும். அத வெளிய காட்டிக்காமயே இருப்பான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா வெளிய நடந்து வந்துட்டு இருக்கா. அவளுக்கு அவளோட அம்மா அப்பா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "உன் தம்பி கிளப்ல இருக்கான்னு கேள்விப்பட்டோம். சீக்கிரம் போய் அவன வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சொல்றத செய்யலன்னா உன்ன அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்ல, உண்மையாவே இவங்க 2 பேரும் என்னோட அம்மா அப்பா தானா? இப்போ போய் கிளப்புக்கு அனுப்புறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு,
இவ அவளோட தம்பிய பாக்க போனா, தம்பி உண்மையாவே மட்டையாயி கிடக்குறான். இப்ப அவன பார்த்த உடனே, வாடா அப்படின்னு சொல்லி இவ கூப்பிட்டுட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ஹீரோயின திட்டிட்டு, "என்னடி ஓவரா பேசுற? உன் தம்பியெல்லாம் அனுப்ப முடியாது. இந்த இடத்த விட்டு போன்னு சொல்ல. நான் உன்கிட்டயாடா பேசிட்டு இருக்கேன், தம்பிட்ட பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா அவன அனுப்பலன்னா நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருவேன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவன் பாட்டில எடுத்துட்டு ஹீரோயின அடிக்கிற மாரி வர, கரெக்ட்டா ஹீரோ வந்து இவள காப்பாத்திர்றான். பார்த்தா ஹீரோவோட கையில அடிபட்டுருது. இப்ப ஹீரோவோட ஆளுங்க வந்து அங்க உள்ள எல்லாரையும் அடிக்க, இப்ப இவன பாத்தீங்கன்னா, "எவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மேல கைய வைப்ப" அப்படின்னு சொல்ல, "என்ன மன்னிச்சிடுங்க. ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்" அப்படின்னு இவன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, ஹீரோ அவன அடி வெளுத்து கட்டிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவன அடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின கூட்டிட்டு போகலான்னு பாக்க, அவளோட கால்ல இருந்து ரத்தம் வருது. என்னடான்னு பார்த்தா கிளாஸ் குத்தி அவ கால்ல இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்க, "அங்கிள் இறக்கி விடுங்க. நான் நடந்தே வரேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. கால்ல இருந்து ரத்தம் வருது. அமைதியா உட்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ அவள தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வச்சிடுறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "உன்னோட ஸ்டெப் மதர் தானே உன்ன இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, அவங்க தான் வர சொன்னாங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. "அவங்க நல்ல எண்ணத்துல உன்ன இங்க வர சொன்ன மாரி எனக்கு தெரியல. எதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு" சொல்ல, இவ அழ ஆரம்பிச்சிடுறா. "நான் சின்ன வயசுல இருக்கும்போதுல இருந்தே இப்படிதான். அவங்க ஏதாவது என்ன சொல்லிட்டே இருப்பாங்க. நானும் போய் பிரச்சனையில மாட்டிக்குவேன். இனிமே என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் அழுதுட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு கேண்டி வாங்கி குடுத்து சமாதானப்படுத்துவாங்கன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கார நிப்பாட்டிட்டு இவளுக்காக போய் சாக்லேட் வாங்கிட்டு வரான். இப்ப அந்த சாக்லேட்ட குடுத்த உடனே ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, அங்கிள் உண்மையாவே என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாரு அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "என்னோட பிரைவேட் வில்லாக்கு போ" அப்படின்னு டிரைவர் கிட்ட சொல்ல, "பிரைவேட் வில்லாவா? அங்க யாருமே இருக்க மாட்டாங்களே! தலைவர் உண்மையாவே வேற லெவல்ல லவ் பண்றாரு" அப்படின்னு இவன் யோசிச்சுட்டு, அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "லாஸ்ட் டைம் நீ குடுத்த குக்கீஸ் ரொம்ப நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "உங்களுக்கு புடிச்சிருக்கா? வேணும்னா சொல்லுங்க. நான் இதே மாரியே ரெடி பண்ணி தரேன்னு" சொல்ல, "ஆமா எனக்கு வேணும்னு" ஹீரோ சொல்றான். "எப்ப வேணும்?" அப்படின்னு இவ கேட்க, "உனக்கு எப்ப டைம் இருக்கோ அப்ப செஞ்சு குடு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "சரி எப்ப வேணாலும் எனக்கு சொல்லி அனுப்புங்கன்னு" சொல்ல, "நான் எப்படி உன்ன கான்டாக்ட் பண்றதுன்னு" ஹீரோ கேட்கறான். "யாழிக்கு கால் பண்ணுங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "யாழி உன்னோட ஃபோன் நம்பர்லாம் எனக்கு தரமாட்டா" அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. இவ இப்படி முழிக்கிறத பார்த்த உடனே ஹீரோ அவனோட ஃபோன் நம்பர குடுத்து, "இது என்னோட ஃபோன் நம்பர். நம்பர சேவ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கால் பண்ணுன்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் நான் இங்கேயே இறங்கிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ அந்த இடத்த விட்டு இறங்கி போக, ஹீரோக்கு இவள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப அவ போனவ மறுபடியும் திரும்பி வந்து, "அங்கிள் மறக்காம சாப்பிட்டு படுங்க" அப்படின்னு சொல்லிட்டு போக, ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. ரூமுக்கு வந்தவுடனே அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும், "ஏய் என்னடி ஆச்சு உன்னோட காலுக்கு?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வந்து உட்கார வைக்க, "ஒண்ணும் இல்லடி ஒரு சின்ன காயம் தான்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்ல, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்கள பாத்தீங்கன்னா, "ஏய் யாழி உன்னோட அங்கிள் இந்த அளவுக்கு நல்லவரா இருப்பாரு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாவே ரொம்ப ஹேண்ட்ஸமா வேற இருக்காரு. கண்டிப்பா அவருக்கு நம்ம ஜூயிவ புடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்னு" சொல்ல, "அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அந்த மனுஷனாவது ஜூயிவ லவ் பண்றது அது. அந்த ஆள லவ் பண்றேன்னு வச்சுக்க, நான் மொட்டை அடிச்சுட்டு இதே ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கிக்கிறேன்டி. எப்படி வசதி?" அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. அவளுங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காளுங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவர் இதுவரைக்கும் எந்த பொண்ணு பின்னாடி சுத்தி பார்த்ததே இல்ல. என் ஃப்ரெண்டுன்றதுனால தான் அவரு ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னு இவங்க பேசிட்டு இருக்க. இவ பேசுறத பார்த்த உடனே ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் தூங்கலான்னு படுத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோவோட நெனப்பாவே இருக்கு. அங்கிள் நமக்கு நெறைய தடவ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம என்கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாருன்னு இவ மெசேஜ் பண்ணலான்னு பார்த்தா மணி 11 மணி ஆயிடுது. ஆஹா! 11 மணி ஆயிடுச்சே! இந்நேரம் அவரு படுத்து தூங்கிட்டு இருப்பாரே! இப்ப நம்ம மெசேஜ் பண்ணா டிஸ்டர்பா இருக்கும்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. கரெக்ட்டா ஹீரோவே இவளுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். என்னடான்னு பார்த்தா அவனுக்கு ஹீரோயினோட நம்பர் முன்னாடியே தெரியும். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல அங்கிள்" அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓவர் டைமா வேலை பார்க்குறாரோ! இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம மெசேஜ் அனுப்பிச்சா டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கும் அப்படின்னு, "நீங்க இன்னும் தூங்கலையா?" அப்படின்னு இவ கேட்க, "எனக்கு தூக்கம் வரலன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "ஆனா எனக்கு தூக்கம் வருது அங்கிள். குட் நைட்" அப்படின்னு சொல்லிட்டு இவ ரிப்ளை பண்ணிட்டு இருக்க. இவ மெசேஜ் பண்றத பார்த்து இந்த சைடு ஹீரோ சிரிச்சுட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நாளைக்கு எனக்காக குக்கி செஞ்சு எடுத்துட்டு வரியா? அதுவும் ஃப்ளவர் மாரி இருக்கணும்னு" சொல்ல, இவளும் ஓகேன்றா. இப்ப அவ ஹீரோ கிட்ட பேசி முடிச்சுட்டு, ஹீரோவ நெனச்சு தூங்கிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின நெனச்சு அவனும் வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஹீரோவ பார்க்கறதுக்காக அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இப்ப வீட்டுக்கு வந்து, "அங்கிள் இந்தாங்க குக்கி" அப்படின்னு சொல்லி குடுக்க, ஹீரோ அத வாங்கிக்காம, "ஏன் மேடம் உள்ள வர மாட்டீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, இவளும் உள்ள வரா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, பிஸ்கட் கொண்டாந்து வைக்கிறத ஹீரோ கண்ண அசைக்காம பாக்க, "என்னாச்சு இவரு இப்படி பாத்துட்டு இருக்காரு?" அப்படின்னு இவ யோசிக்க, "உன் கால் எப்படி இருக்குன்னு?" ஹீரோ கேக்குறான். "இப்ப பரவால்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "எங்க உட்காரு நான் செக் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட கால செக் பண்ணலான்னு போக, "இல்ல இல்ல வேண்டாம் அங்கிள்ன்னு" இவ சொல்றா. "ஒழுங்கா கால தூக்கி வை" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ கால எடுத்து மேல வைக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அவளோட கால செக் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின் ஹீரோவோட பாடிய பாத்துட்டு இருக்கா.
ஐயய்யோ! அங்கிள் என்ன இவ்ளோ ஹேண்ட்ஸமா இருக்காரு? அதுவும் இந்த லுக்ல பார்க்க வேற மாரி இருக்காரே அப்படின்னு, இவ ஹீரோவையே வச்சு கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருக்க. இன்னும் கொஞ்சம் நல்லா சரியாயிரும். டாக்டர் சொல்ற டேப்லெட்ட மறக்காம போடு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட கால செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், இவ அவளோட சாக்ஸ போட்டுக்கிறா. "ஏன் சாக்ஸ மேல போட்டிருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்படி போட்டா கால்ல அடிபட்டிருக்கிறது தெரியாதுல்ல. பாக்க நல்லா தானே இருக்கு." அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அவளோட கால பாத்துட்டு, "ஆமா நல்லா தான் இருக்குன்னு" சொல்றான். இப்ப இவள பாத்தீங்கன்னா, அந்த குக்கீஸ் எடுத்து வச்சுட்டு, "அங்கிள் இது எந்த மாரியான ஃப்ளவர்ன்னு கண்டுபிடிங்க." அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் அத எடுத்து கையில வச்சுட்டு, "என்ன லோட்டஸா? இல்ல வேற ஏதாவது பூவா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "கெஸ் பண்ணி சொல்லுங்கன்னு" இவ சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, அத சாப்பிட்டு பாத்துட்டு, பீச் பிளாசம் மாரி ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்வீட்டாவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸ்வீட்டா? என் ஃப்ரெண்டு தான் கொஞ்சம் ஸ்வீட் ஓவரா ஆட் பண்ணிட்டா போலன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஆமா, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அப்படின்னு இவ ஹீரோயின் கிட்ட வந்து பேச, இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிது. ஐயையோ! இவர் என்ன இவ்ளோ கிட்ட வராரு அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. ஸ்வீட்டி செஞ்சதுனால ஸ்வீட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. என்னது ஸ்வீட்டியா அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவளோட ரூமுக்கு வந்துடுறா. வந்தா அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் பேக் பண்ணிட்டு இருக்காளுங்க. ஏய் எங்க போற அப்படின்னு சொல்லி கேட்க, வெக்கேஷன் வரப்போதுல. வெக்கேஷன் வந்தா நம்ம எப்படி இங்க ஹாஸ்டல்ல இருக்க முடியும்? அபார்ட்மெண்ட் தான் ஏதாவது பார்த்துட்டு வெளிய ஸ்டே பண்ணணும் போல. அதனால தான் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கேன். நீ இன்னும் நோட்டீஸ் போர்ட் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமால்ல, நான் அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. சரி நான் கிளம்புறேன்னு அவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் வெளிய ஸ்டே பண்றதுக்காக ஒரு ரூம பாத்துடுறா. இப்ப இவ அவளோட அபார்ட்மெண்ட்ல இருக்க. அவளுக்கு அவளோட ஃப்ரெண்டு யாழினி தான் கால் பண்றா. இப்ப யாழி கால் பண்ணி, "எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடி. என்ன பாக்குறதுக்கு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இப்பதான் புதுசா ஒரு அபார்ட்மெண்ட் பாத்திருக்கேன். உன்ன பாக்குறதுக்கு வர முடியாது. இந்த அபார்ட்மெண்ட் பாக்க நம்ம சீனியர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு. சோ அவர் கூட டின்னருக்கு போலான்னு இருக்கேன்னு" சொல்ல, "எனக்கு சீனியர் கூட டின்னருக்கு போறியா? ஏய் உண்மைய சொல்றி 2 பேருக்கு நடுவுல என்ன நடக்குது? சீனியர் வேற பாக்க ரொம்ப அழகா இருப்பாரு. டின்னருக்கு கூப்பிட்டுருக்காருன்னா கண்டிப்பா மேட்ரு இல்லாம இருக்காதே. டின்னர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத நீ மறக்காம என்கிட்ட சொல்லணும்னு சொல்ல, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. அவர் ரொம்ப நல்ல பையன் அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நான் சொல்றத மட்டும் நீ செய்யி. மறக்காம என்ன நடந்துச்சுன்னு உடனே அப்டேட் பண்ணணும்னு சொல்ல, ஹீரோனும் ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் யாழி பாத்தீங்கன்னா அவளோட வீட்டை விட்டு ஜாலியா வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோ தான் வரான். ஹீரோவை பார்த்தவொன்னே, "அங்கிள் இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏன் என்ன பார்த்து ஷாக் ஆயிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள வந்துட்டு இருக்க. "நீங்க எவ்வளவு நாள் இங்க தங்க போறீங்க?" அப்படின்னு இவ கேக்குறா. "இனிமே இங்க தான் தங்க போறேன். ஏன் உனக்கு ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இல்ல அங்கிள் இன்னைக்கு நைட் என்னோட ஃப்ரெண்ட் எங்க தங்குறதுக்காக கூப்பிட்டுருக்கேனா, நாங்க 2 பேரும் நெறைய படம் பார்க்கலாம், கதை பேசலாம்னு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்க இருந்தா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும்னு" சொல்ல, "இது என்னோட வீடு. என் பேர்ல தான் இருக்கு. அந்த விஷயத்த மறந்து போயிட்டியா? என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்ற?" அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எல்லாம் ஒரு நல்ல எண்ணத்துல தான் சொன்னேன். இன்னைக்கு வேற அவ சீனியர பார்க்க போயிருக்கான்னு" சொல்ல, "என்ன சீனியர்ன்னு?" ஹீரோ கேட்கிறான். "எங்க சீனியர் டின்னருக்கு கூப்பிட்டுருக்காரு. அவர் தான் அவளுக்கு அபார்ட்மெண்ட்லாம் பார்த்து குடுத்துருக்காரு. அதுக்காக தான் இவ டின்னர் கூப்பிட்டுருக்கா. இப்ப உங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. 2 பேருக்கு மட்டும் லவ் பத்திக்கிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். பெர்ஃபெக்ட்டான ஜோடியா இருப்பாங்கன்னு பேச, ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப அந்த சைடு ஹீரோயின் அவங்க சீனியர் கூட சாப்பிட்டுட்டு இருக்க. அவளுக்கு யாழி கால் பண்ணி, "ஏய் நைட்டு மறக்காம வந்துருடி. எப்படி போகுது 2 பேருக்கும் நடுவுல?" அப்படின்னு சொல்லி கேட்க, அமைதியாவே "நான் வீட்டுக்கு வந்து பேசுறேன்னு" ஹீரோயின் சொல்ல, "சரி, சரி எனக்கு புரிஞ்சுச்சு. இன்னைக்கு நான் உன்ன வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு காரணமே அதுதானே. சீக்கிரம் வா நான் உனக்காக வெயிட் பண்றேன்னு" சொல்ல, ஹீரோயினும் ஓகேன்ட்டு ஃபோன கட் பண்ணிடுறா. இப்ப யாழி ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா, ஹீரோ பக்கத்துல நிக்கிறான். அவன பார்த்தோன, "ஐயோ கடவுளே! பயந்து போயிட்டேன். என்ன அங்கிள் இங்க நிக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா அந்த இடத்த விட்டு வந்துடுறான். "என்னாச்சு இவருக்கு? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு இவ முழிச்சிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின் டின்னர் முடிச்சுட்டு அவளோட வீட்டுக்கு தான் வரா. வந்து பார்த்தா அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வெளிய வச்சிருக்காங்க. இப்ப வீட்டு கதவ தட்டுனா, அந்த ரூம்ல இன்னொரு பொண்ணு தான் இருக்காங்க. "இது என்னோட ரூமாச்சுன்னு" சொல்ல, "இந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்ட எனக்கு வித்துட்டாரு. அவர் மனசு மாறிட்டாராம். உன்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு போ சொன்னாங்கன்னு" சொல்ல, ஒருவேளை என்ன வீட்ட விட்டு அனுப்புறதுன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணணும்ல. இப்படி நைட்ல தொரத்துனா நான் எங்க போவேன்னு சொல்ல, எனக்கு அத பத்தி கவலை இல்ல. நீ ஹவுஸ் ஓனர்ட்டயே பேசிக்கன்னு. ஹிரேன வெளில தள்ள, இவ்ளோ வேற வழி இல்லாம அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளிய வந்துடுறா. பார்த்தா வெளிய பயங்கரமா பனி பெஞ்சுட்டு இருக்கு. இந்த பனில எங்க போறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவளோட அம்மாக்கு தான் கால் பண்றா. இப்ப இவ அவளோட அம்மாக்கு கால் பண்ணோம்னா, அவங்க அம்மா பாத்தீங்கன்னா, "என்னடி சம்மர் வெக்கேஷன் விட்டுட்டாங்களா? வீட்டுக்கு வரணும்னு கனவுல கூட நெனச்சு பாக்காத. உங்க அப்பாக்கு வேற உடம்பு சரியில்ல. அவர பாத்துக்கிறதுல நான் பிஸியா இருக்கேன். என்னால உன்ன பாத்துக்க முடியாது. நீ எங்கனா ஃப்ரெண்டு வீட்ல தங்கிக்கன்னு" சொல்ல, "சரிம்மா நான் வீட்டுக்கு வரல. நீங்க பாத்து பத்திரமா இருங்கன்னு" இவ ஃபீல் பண்ணிக்கிட்டே அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவளோட பேக் கீழ விழுந்துருது. ஆனா அதெல்லாம் எடுக்காம, போறதுக்கு இடமே இல்லையே அப்படின்னு இவ உட்கார்ந்துட்டு அழுதுட்டு இருக்கா. இப்ப அவ அழுது முடிச்சதுக்கு அப்புறம் ரோட்ல தான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏதாவது பஸ் வந்தா ஏறி போலாம் அப்படின்னு இவ உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்தோம்னா, "அங்கிள் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீ நடு ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்க?"
நான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன். இங்கேயே உட்கார்ந்திருந்தா பனியில உறைஞ்சு போயிருவ. என் கூட வா அப்படின்னு சொல்லி ஹீரோ அவளோட கைய பிடிச்சு கூட்டிட்டு வர, இவ்வளவு ஹீரோ கூட வரான். இப்போ அவங்க 2 பேரும் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, "ஏன் இப்படி அப்செட்டா இருக்க? என்ன வெக்கேஷன் லீவ் விட்டுட்டாங்க. அபார்ட்மெண்ட்ட விட்டு வெளிய துரத்திட்டாங்க. இதுக்கெல்லாம் போய் அப்செட் ஆவியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் அதுக்காக அப்செட் ஆகல. எங்க அம்மாக்கு கால் பண்ணேன். அவங்க என்ன வீட்டுக்கு வர வேணாம்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்காகலாம் அப்செட் ஆனா லைஃப்ல எப்படி முன்னேற முடியும்? இன்னும் எவ்வளவோ கஷ்டத்த பார்த்தவங்கலாம் நெறைய பேர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாத. யாரும் இல்லன்னு நெனச்சு கவலைப்படாத. உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. இவ ஹீரோவ பாசத்தோட பார்த்துட்டு இருக்கா. இவ ஹீரோயின் என்ன சொல்றான்னா, "எனக்கு கொஞ்சம் டைம் குடுத்தீங்கன்னா நான் நார்மலா ஆகிருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எவ்ளோ டைம் வேணுமோ தாராளமா எடுத்துக்க. உனக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. நீ உன் ஃப்ரெண்ட் கூட ஸ்டே பண்ணிரு. அவ உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தா. நான் வீட்ட விட்டு வெளிய வந்துடுறேன்னு சொல்ல, ஐயோ அங்கிள் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் ஹீரோயினோட பேர சொல்ல, என் பேர அப்படி சொல்லி கூப்பிடாதீங்க. எனக்கு பிடிக்காதுன்னு இவ சொல்ல, அப்ப ஸ்வீட்டின்னு சொல்லி கூப்பிடவா? அந்த பேர் உனக்கு ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்க. இவன் பேசுறத பார்த்த உடனே டிரைவர் இந்த பக்கம் சிரிச்சுட்டு இருக்கான். ஆஹா! பாஸுக்கு இப்பதான் லவ் வர ஆரம்பிச்சிருக்கு போலயே! நடக்கட்டும், நடக்கட்டும் அப்படின்னு இவன் சிரிச்சுட்டு இருக்க. ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் பார்த்த உடனே, "ஜோயோ நீ வந்துட்டியா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி அவ ஃப்ரெண்ட் பேசிட்டு இருக்க. ஹீரோயின் ரொம்ப சோகமா இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன் ஃப்ரெண்ட் ரொம்ப டயர்டா இருக்கா" அப்படின்னு சொல்ல, "ஆமாண்டி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "சரி வா உன்ன உள்ள கூட்டிட்டு போறேன்னு" இவ ஹீரோயின உள்ள கூட்டிட்டு போறா. இப்ப உள்ள கூட்டிட்டு வந்தவன, "இந்த ரூம்ல நீ ரெஸ்ட் எடு. இந்தா ஃபர்ஸ்ட் இத சாப்பிடுன்னு" சொல்லி ஒரு சூப்ப குடுக்க, "இவ்ளோ அந்த சூப்பர் நல்லா இருக்குன்றா. என்னோட அங்கிள் தான் ரெடி பண்ணாருன்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு ஒரே இருமலா வந்துட்டு இருக்கு. "என்னது அங்கிள் ரெடி பண்ணாரா?" அப்படின்னு. இப்ப அவளோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "ஆமா, என் அங்கிள புரிஞ்சுக்கவே முடியாது தெரியுமா? என்னன்னே தெரியல. காலையில இருந்து மூஞ்சி ரொம்ப சோகமா இருந்துச்சு. அப்புறம் திடீர்னு சூப்லாம் ரெடி பண்ணிட்டாரு. உண்மையாவே ரொம்ப நல்லா சமைக்கிறார்ல. இவர் இந்த அளவுக்கு நல்லா சமைப்பார்ன்னு எனக்கு இப்ப தானே தெரியும். என் அங்கிள கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு நெனச்சா தான் எனக்கு கவலையா இருக்கு. பாவம் என்னோட ஆன்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னாச்சு உன்னோட அங்கிளுக்கு? ஏன் இன்னைக்கு ஃபுல்லா ரொம்ப அப்செட்டா இருந்தாருன்னு?" ஹீரோயின் கேட்கிறா. யாருக்கு தெரியும்? அவருக்கு என்ன பிரச்சனையோ? ஒருவேளை இப்படி இருக்குமோ? அவரு யாரையாவது லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரோ? லவ் பண்றதுனால மூட் அப்பப்ப சேஞ்ச் ஆகுன்றாங்க. அந்த விஷயத்தினால இவரு இப்படி மாறிட்டு இருக்காரோ? அப்படின்னு இவ கேட்டுட்டு இருக்க. எனக்கு தெரியல. என்ன ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. ஒருவேளை அப்படி இவரு லவ்ல விழுந்துட்டா. பல வருஷமா இவரு சிங்கிளா தான் இருக்காரு. லவ்ல விழறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினோட முகமே சோகமாயிடுது. இப்ப ஹீரோயின் அவளோட மனசுக்குள்ள என்ன யோசிக்கிறான்னா, எதுக்காக அங்கிள் லவ் பண்றாருன்னு இவ சொன்ன உடனே, என் முகம் இப்படி சோகமாயிடுச்சுன்னு தெரியலையே அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த சைடு அவ ஃப்ரெண்டுக்கு அதுக்கு மேல கன்ஃபியூஷனா இருக்கு அங்கிளுக்கு என்னாச்சுன்னு. இப்ப அவளோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட என்ன சொல்றான்னா, நானும் அங்கிளும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா தான் வளர்ந்துட்டு இருக்கோம். என் அம்மா அப்பாவை விட என் அங்கிள பார்த்து வளர்ந்தது தான் அதிகம் தெரியுமா? சொல்லப்போனா அங்கிள் எனக்கு கூட பிறந்த அண்ணன் மாரி. ஆனா இப்ப அவர் ஒரு பொண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாருன்னா, அந்த பொண்ணு வந்து எங்க 2 பேரையும் பிரிச்சுருவா. அதுக்கப்புறம் அவரு என்ன விட அந்த பொண்ணுக்கு தான் இம்பார்ட்டன்ட் குடுக்க ஆரம்பிச்சுருவாரு. நாங்க ஃபேமிலியா இருக்க முடியாது. நாங்க பிரிஞ்சுருவோம்னு இவ அழுதுட்டு இருக்கா. இப்படிலாம் நீ அழாத. ஆயிரம் அவருக்கு கல்யாணம் ஆனாலும், நீயும் அவரும் ஃபேமிலி மெம்பர் தானே. அத யாராலயும் மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல, இல்ல அங்கிள் என்ன விட்டு போயிருவாருன்னு இவ அழுதுட்டு இருக்கா. ஹீரோயின் அவள சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, விடாம அழுதுட்டு இருக்கா. நைட்டு உன் கூடவே ஒண்ணா தூங்குறேன். அழுது தொலையாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த இடத்த விட்டு போக, ஏய் ஜாலியே நைட் என் ஃப்ரெண்டு கூட தூங்க போறேன் அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் பவுல் எடுத்துட்டு வந்து வைக்கலான்னு வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல ஹீரோ தான் உட்கார்ந்து சிகரெட் குடிச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ இவ்ளோ பார்த்த உடனே, "சூப்பர் நல்லா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லி கேட்க, "ரொம்ப தேங்க் யூ அங்கிள். நல்லா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு, இவ போகலான்னு பாக்க, "எங்க போற? வந்து கொஞ்ச நேரம் உட்காருன்னு" சொல்ல, இவளும் வந்து உட்கார்றா. இப்ப ஹீரோயின் உட்கார்ந்த உடனே என்ன சொல்றான்னா, "நீங்க ஏன் எப்ப பார்த்தாலும் ரொம்ப சோகமா இருக்கீங்க? சிகரெட் குடிச்சிட்டே இருக்கீங்க. சிகரெட் உடம்புக்கு நல்லதில்ல" அப்படின்னு சொல்ல, ஹீரோ அந்த சிகரெட்ட அணைச்சிடுறான். இப்ப ஹீரோயின பார்த்தீங்கன்னா, "ஒர்க் டென்ஷன் அதிகமா இருக்கறனால தான் அப்படி பண்றீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ எந்த ஒரு பதிலுமே சொல்லாம இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அங்கிள் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்ல, "என்ன விஷயம்?" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "நீங்க யாரையோ லவ் பண்றீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. அந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு" சொல்ல, ஹீரோ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இல்ல நீங்க அந்த பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, நீங்க யாழைய மறந்துட்டீங்கன்னா, அவ ரொம்ப ஃபீல் பண்ணா. இப்ப என்னோட அம்மா, அப்பா எடுத்துக்கங்க. எங்க அப்பா 2வது கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன கண்டுக்கிறதே இல்ல. அதே மாரி நீங்களும் அவள கண்டுக்காம போயிருவீங்களோன்னு, அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "நீ என்னதான் சொல்ல வர? அப்பல்லாம் நான் அவள விட்டுற மாட்டேன். அவளும் என்னோட ஃபேமிலி மெம்பர் தான். என்னால யாரையும் விட்டுக் குடுக்க முடியாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ரொம்ப டைம் ஆயிடுச்சு போய் தூங்குன்னு சொல்ல, ஹீரோயினும் போய் அவளோட ரூம்ல தூங்கிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ண முழிச்சு பார்த்தா, அவளோட ஃப்ரெண்ட் யாழிய காணோம். என்னடான்னு பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கா. "நான் என்னோட ட்ரெய்னிங்க கன்டின்யூ பண்ண போறேன். வர்றதுக்கு லேட் ஆகும்னு" அவ எழுதி வச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப, ஹீரோயின் ரெடி ஆயிட்டு கீழ வந்துட்டு இருக்கா. வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான்.
இப்ப ஹீரோ இவ்ள பார்த்த உடனே, "வந்துட்டியா? நம்ம 2 பேரும் சாப்பிடுறதுக்கு வெளிய போலாம்" அப்படின்னு சொல்லி அவளோட தலையில கைய வைக்க, இவ்ளோ ஓகே வாங்க போலான்னு 2 பேரும் சாப்பிடுறதுக்கு வெளிய வந்துடுறாங்க. இப்ப வெளிய வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ இவகிட்ட ரொம்ப சகஜமா சிரிச்சு பேசிட்டு இருக்கா. "அங்கிள் என்கிட்ட இவ்ளோ க்ளோஸா வராதீங்க. பாக்குறவங்க நான் உங்கள செட்யூஸ் பண்றதா நெனச்சுக்க போறாங்கன்னு" சொல்ல, "செட்யூஸா? ஏன் அப்படி சொல்ற? எனக்கு கல்யாணம் ஆகலையே. அதனால நீ என்ன செட்யூஸ் பண்றதா எல்லாரும் நெனச்சுக்குவாங்கன்னு நெனைக்கிறியா? வேணா ஒரு ஹெல்ப் பண்ணு. எனக்கு பொண்டாட்டி தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு" சொல்ல, "இல்ல, இல்ல அந்த வேலையெல்லாம் நமக்கு செட் ஆவாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா சாப்பிட்டுட்டு இருக்க. இத தூரமா ஒரு பொண்ணு நின்னு பாத்துட்டு இருக்கா. இவ யாருன்னு போக போக பாக்கலாம். இப்ப ஹீரோக்கு ஒரு கால் வந்த உடனே அவன் இந்த இடத்த விட்டு போக, இவன் போன நேரமா பார்த்து அந்த பொண்ணு உள்ள வந்துடுறான். இப்ப அந்த பொண்ண பார்த்த உடனே, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "யார் நீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இப்பதான் வாங்க பார்த்தேன். அவன் வெளிய போனான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு" சொல்ல, "அவரு போறத பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்கன்னா, என்ன பார்க்கறதுக்காக தான் வந்தீங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா. உங்களோட டேட்ட நான் டிஸ்டர்ப் பண்ற விதமா எதுவும் பண்ணலையே. உன் ஃபீலிங்ஸ் எதுவும் ஹர்ட் ஆயிடுச்சா?" அப்படின்னு இவன் ஒரு மாரி பேச, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரும் நானும் ஃப்ரெண்ட் மட்டும் தான். மத்தபடி எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாதுன்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "உனக்கும் என் அங்கிளுக்கும் இடையில நெறைய டீலிங் இருக்கு தெரியுமா? அந்த டீலிங்லாம் ரொம்ப பெர்சனலானதுன்னு" சொல்ல, "இத அவர் முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே? அவர் போன நேரமா பார்த்து என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்னதான் வேணும்? ஏதாவது பிரச்சனைனா வெளிய போங்க. எதுவும் இல்லனாலும் இந்த இடத்த விட்டு போயிருங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு" ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு போற மாரியே இல்ல. இன்னும் கொஞ்சம் பெர்சனல் விஷயம்லாம் இருக்குன்னு இவ பேசும்போது, கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். "உனக்கு என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்களுக்கு பக்கத்து டேபிள்ல தான் நான் இருந்தேன். உங்கள பார்த்த உடனே இங்க வந்துட்டேன். ஆக்சுவலா எங்க அப்பா உங்க தாத்தா வந்து பார்க்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதான் நீங்களும் வரீங்களான்னு கேட்கலான்னு வந்தேன்னு" சொல்ல, "நீ போய் எங்க தாத்தாவ பார்க்கணும்னா போய் தாராளமா பாரு. இங்க வந்து எதுக்காக சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போன்னு" ஹீரோ அவள திட்டி விட, ஹீரோயினுக்கு சிரிப்பா வந்துட்டு இருக்கு. இவ சிரிக்கிறத ஹீரோ பார்த்து இந்த பக்கம் ரசிச்சுட்டு இருக்க. அவள பார்த்தீங்கன்னா, "சாரி உங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இந்த சைடு ஹீரோயின் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா, "எதுக்காக சிரிச்ச? அதுக்கான காரணத்த நீ சொல்லியே ஆகணும்னு" சொல்ல, "இல்ல அந்த பொண்ணு நான் உங்களோட கேர்ள் ஃபிரெண்ட்ன்னு நெனச்சு என்னோட மைண்ட பிரெயின் வாஷ் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்தா. ஆனா அவ தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கா. நான் இல்லன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி அனுப்பிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்ல, "நீ நானும் கேர்ள் ஃபிரெண்ட் இல்லன்னு நீயா தான் முடிவு பண்ணிட்டு இருக்க. எல்லார் மனசுல என்ன இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? யார் மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாதுன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "யார் மனசுல என்ன இருந்தா என்ன? நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாதுல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "ஏன் நம்ம 2 பேரும் பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கக்கூடாது? ஒரு விஷயத்த மறந்து போயிட்டியா? எனக்கு இதுவரைக்கும் கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது. அந்த இடத்துக்கு நீ வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னால எப்படி உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டா இருக்க முடியும்னு" இவ ஒரு மாரி தயங்கி தயங்கி பேசிட்டு இருக்க. "நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்னு" ஹீரோ சொல்ல, இவளுக்கு கோவம் வந்துடுது. "அங்கிள் இந்த மாரி காமெடி எல்லாமா பண்ணுவீங்க? ஒரு நிமிஷம் என் உயிரே போயிருச்சு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, உன்ன மாரி படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் என்ன மாரி அங்கிள பார்த்தாலே பிடிக்கிறது இல்லல்ல. எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். சீக்கிரமா ரிஜெக்ட் பண்ணிடுறீங்க. ஐ லவ் யூ சொன்னா அப்படின்னு சொல்ல, "இல்ல அங்கிள் உங்கள போய் யாருக்கு பிடிக்காம இருக்கும்? எனக்கு உங்கள ரொம்ப பிடிக்கும்" அப்படின்னு ஹீரோ போட்டு வாங்கிர்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அப்படின்னா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா?" அப்படின்னு சொல்ல, "அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, கேர்ள் ஃபிரெண்ட், பாய் ஃபிரெண்டா இல்ல. ஒரு அங்கிளா பிடிக்கும்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவோட கைய பிடிச்சுட்டு, "சரி, சரி ரொம்ப வெட்கப்படாத. நீ சொல்றத நான் நம்புறேன்" அப்படின்னு சொல்ல, "ஐயய்யோ! வாய வச்சுட்டு கம்முனு இருக்க மாட்டியாடி? இப்படி உளறி தள்ளிட்டியே!" அப்படின்னு இவ திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கா. ஹீரோக்கு இந்த பக்கம் பயங்கர சந்தோஷமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின வீட்ல டிராப் பண்ணிட்டு போக, இவன் என்ன யோசிக்கிறான்னா, அங்கிள் எதுக்காக இப்படி சொன்னாரு? உண்மையாவே அவர் நம்மள லவ் பண்றாரா? அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ கம்பெனிக்கு வந்துடுறான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "சார் ஃபைனான்ஸ் டீட்டெயில் இந்தாங்க" அப்படின்னு சொல்லி குடுக்க, அவன் ஒரு மாரி ஹீரோவ பாத்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "பொண்ணுங்கள எப்படி கரெக்ட் பண்றது?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவன பாத்தீங்கன்னா, "பாஸ் நான் எப்போதும் என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் பின்னாடி தான் சுத்திட்டு இருப்பேன். ஆனா என்ன விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு உங்களோட ஃப்ரெண்ட் தான். அவரு நெறைய பொண்ணுங்கள கரெக்ட் பண்ணியிருக்காரு. நீங்க வேணா அவர்கிட்ட ஐடியா கேளுங்களேன்னு" சொல்ல, ஹீரோவும் இப்ப அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். இப்ப இவன் அவனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணோன, அவன பாத்தீங்கன்னா, "என்ன மச்சான் ஆபீஸ் டயத்துல எனக்கு கால் பண்ணியிருக்கனா, கண்டிப்பா ஏதோ மேட்டர் இருக்கு. எந்த பொண்ணு உன்ன மயக்குனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அந்த பொண்ணு தான். அந்த குட்டி பொண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "டேய் ஜூயிவ பத்தி தான்டா சொல்லிட்டு இருக்கேன். நான் அவள லவ் பண்றேன்டா. அவளுக்கு நல்ல லைஃப் தரணும்னு நெனைக்கிறேன். அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா இதெல்லாம் எப்படி அவ கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அவ என்ன அங்கிளா தான் பாக்குறா. அந்த பார்டர விட்டு வெளிய வரமாட்டேங்கிறா. அத விட்டு வெளிய வந்தா தானே என்ன லவ் பண்ணவே ஆரம்பிப்பா. இந்த விஷயத்தெல்லாம் நான் எப்படி அவளுக்கு புரிய வைக்க போறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு" ஹீரோ புலம்பிட்டு இருக்க. "டேய் இந்த மாரி சின்ன பொண்ணுங்கள லவ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அவள நீ லாஸ் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு" சொல்ல, ஹீரோவோட முகமே ரொம்ப சோகமாயிடுது. இப்போ நைட் ஆகுது. ஹீரோயின் பாத்தீங்கன்னா பீரியட்ஸ் ஆயிட்டா. இப்ப அவ வயிறு வலி தாங்க முடியாம சுடு தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு கீழ இறங்கி வந்துட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோக்கு தூக்கமே வரல. அவன பாத்தீங்கன்னா ஹீரோயின நெனச்சு நின்னுட்டு இருக்க. இவள பாத்த உடனே கிட்ட வரான். "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல வயிறு வலி" அப்படின்னு இவ சொல்ல,
பீரியட்ஸ் ஆயிடுச்சான்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ ஆமான்னு சொல்றா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின தூக்கிட்டு, "நான் உன்ன பெட்ரூம்க்கு கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லி அவள தூக்கிட்டு போய் படுக்க வைக்க, இவ்ளோ போய் படுத்துக்கிறா. இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "ரெஸ்ட் எடு நான் போய் கஷாயம் வச்சு எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, அங்கிள் ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறாருன்னு, இவளுக்கும் ஹீரோவ பிடிக்க ஆரம்பிச்சுருது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக சூப் எடுத்துட்டு வந்து குடுக்க, இவளும் அந்த சூப்ப வாங்கலான்னு பாக்குறா. பார்த்தா அவளோட கை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. "என்னாச்சு உன்னோட கையி? ஏன் இவ்ளோ கூலிங்கா இருக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இந்த டைம்ல என் கை இப்படிதான் ஆகும். இந்த சூப்ப குடிச்சேன்னா சரியாயிரும்னு" சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, பெட்ஷீட்குள்ள கைய விட்டு, "உன் கால குடு" அப்படின்னு சொல்லி, அவளோட கால தேய்ச்சு விட்டுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஐயய்யோ! இவரு என்ன பண்றாரு அப்படின்னு யோசிச்சுட்டு, இவ டக்கு டக்குன்னு சூப்ப குடிச்சுட்டு, "இந்தாங்க அங்கிள்ன்னு" சொல்ல, சரி ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துர்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் எந்திரிச்சு வர, வேலைக்கார லேடி பாத்தீங்கன்னா, "சாப்பிட வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்க, "இல்ல எனக்கு பசிக்கலன்னு" இவ சொல்றா. இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "இங்க வந்து உட்காரு. ஃபர்ஸ்ட் உன்னோட ஹெல்த்ல இம்பார்ட்டன்ட் குடு. உன்னோட ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எந்த வேலைனாலும் பாருன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்ட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவளோட சீனியர பாக்குறதுக்காக போறா. இப்ப இவள பாத்தீங்கன்னா, அவளோட சீனியர் கூட ஷாப்பிங் பண்ணிட்டு வெளிய வந்துட்டு இருக்க. அவளோட சீனியர் என்ன சொல்றான்னா, "என் கூட பேசிட்டு இருக்கும்போது உனக்கு ஒரே மெசேஜா வந்துட்டு இருந்துச்சு. இந்த காலத்து பசங்க கிட்ட பார்த்து கவனமா இருன்னு" சொல்ல, அது என்னோட ஃபேமிலி மெம்பர் தான்னு ஹீரோயின் சொல்றா. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "நானே உன்ன வீட்ல டிராப் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லி, அவன் ஹீரோயின கூட்டிட்டு வந்து வீட்ல டிராப் பண்ண, கரெக்ட்டா அத ஹீரோ பாத்துர்றான். இப்ப அவன் இவளோட முடியெல்லாம் விலக்கி விட்டுட்டு, "சரி பாத்து பத்திரமா போன்னு" சொல்லிட்டு போக, இத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இப்ப ஹீரோயின் ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோ கிட்ட வர, ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு கோவத்தோட காருக்குள்ள ஏறுன்னு சொல்ல, இவ பயந்து போய் காருக்குள்ள ஏறிக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "வயிறு வலின்னு சொன்ன. வயிறு வலிக்குதுன்னா ரெஸ்ட் எடுக்காம ஏன் இப்படி வெளிய சுத்திட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல அங்கிள் வயிறு வலி கொஞ்ச நேரம் தான். சரியாயிருச்சு. நான் போய் லிட்டரேச்சர் கத்துக்கிறதுக்காக என் சீனியர் கூட போயிருந்தேன். அது மட்டும் இல்லாம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன். ரொம்ப நல்ல பையன் தெரியுமா? ரொம்ப நல்லா பாத்துக்கிறான்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. ஒரு நாள் பழகுனதுலயே அவன் நல்ல பையன்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த மாரி பசங்கலாம் இன்டென்ஷன் இல்லாம பொண்ணுங்க கிட்ட பழக மாட்டாங்க. சும்மா யாரும் உனக்கு நல்லது பண்ணிற மாட்டாங்க. நல்லது பண்றாங்கன்னு நீ அவங்கள நம்ப ஆரம்பிச்சிடாதன்னு சொல்ல, "ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்களா? நல்லவங்களும் இருக்காங்க. எக்ஸாம்பிள் உங்களே பாருங்க. நீங்க எனக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. இன்டென்ஷனோடவா எனக்கு பண்றீங்கன்னு" கேட்க ஹீரோக்கு கோவம் வந்துருது. இப்ப அவன பாத்தீங்கன்னா, "போதும் வாய மூடி இந்த இடத்த விட்டு போன்னு" சொல்ல, இவளும் அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு ஹீரோ கோவமாயிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, இவருக்கு ஏதோ பிசினஸ் லாஸ் போல. அந்த கோவத்தெல்லாம் என் மேல காட்டுறாரு. இந்த வாங்குறாரேன்னு இவ ஹீரோவ திட்டிட்டு இருக்க. இவளுக்கு அவளோட ஃப்ரெண்ட் தான் கால் பண்றா. அவ கால் பண்ணி, "ஐயோ! நான் பியானோ வாச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன்டி. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "நானும் தான் உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன். சீக்கிரமா இங்க வா" அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. "இன்னைக்கு உன்னோட அங்கிள் என்ன திட்டிட்டாரு தெரியுமா?" அப்படின்னு சொல்ல, "அங்கிள் உன்ன திட்டிட்டாரா? அந்த சிடுமூஞ்சி இந்த வேல தான் பாக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். சரி அவரு திட்டுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதன்னு" சொல்ல, "என்ன பண்றது? பசங்க கூட சுத்துறேன்னு திட்டிட்டாரு" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவளோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "சரி விடுடி, என் அங்கிள் தான் ஒரு சிடுமூஞ்சின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்ல. இதெல்லாம் நீ எதுவும் கண்டுக்காத" அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. "இல்லடி அவருக்கு ஏதோ ஆயிருச்சு. திடீர்னு பார்த்தா என் சீனியர் கூட சுத்துறத நெனச்சு திட்டுறாரு. பார்த்தா பைத்தியம் மாரி நடந்துக்கிறாருன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. ஒருவேள அங்கிளுக்கு பொறாம வந்துருச்சா அப்படின்னு அவளுக்கு ஒரு கெஸ்ஸிங்கு. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இங்க பாருடி என் அங்கிள் ரொம்ப நல்லவரு. நீ வேணா அவர்கிட்ட ஒரு சாரி கேட்டுரு" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் முடியாதுடின்னு" இவ சொல்லிடுறா. இப்ப ஹீரோயின் ஃபோன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு ஒரு மெசேஜ் வருது. கிளாஸ் ரீயூனியன் அப்படின்னு. லீவ் நாள்ல போர் அடிக்கும்ல. எல்லாரும் ஒண்ணா மீட் பண்ணலாம். இந்த இடத்துக்கு வாங்கன்னு சொல்ல, இவ்ளோ அவளோட மூட்டை முடிச்சுலாம் கட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறா. பார்த்தா ஹீரோவும் இவங்களோட சீனியர் தான். ஆனாவே 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சீனியர். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்க. கிளாஸ் ரீயூனியன் நெறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஐய்யய்யோ! அப்படின்னா அங்கிள் இந்த இடத்துக்கு வருவாரோ அப்படின்னு இவ ரொம்ப பயந்து போயிட்டு அமைதியா போய் அவளோட ரூம்ல படுத்து தூங்கிடுறா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா, எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. இவன் நெனச்ச மாரியே ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். இப்ப அவன பார்த்த உடனே இவள பாத்தீங்கன்னா, அமைதியா உட்கார்ந்துட்டு ஒரு மாரி பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த பையன பாத்தீங்கன்னா, "என்னாச்சு உனக்கு? உடம்பு எதுவும் சரியில்லையா?" அப்படின்னு அவளோட நெத்தியெல்லாம் டச் பண்ண, இத பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டு இருக்கு. இந்த சைடு ஹீரோவோட டிரைவர பாத்தீங்கன்னா, "ஐயய்யோ! தலையோட லவரையே தொடுறாய்ங்களா? இன்னைக்கு செத்தானுங்க" அப்படின்ற மாரி அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த கண்ணாடி போட்ட சீனியர் பையன் பாத்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறான் போல. அதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட ஆல்ரெடி பிளான் எல்லாமே சொல்லி வச்சிருக்கான். இப்ப இந்த கண்ணாடி போட்ட பையன் அவளோட ஃப்ரெண்டுக்கு சிக்னல் காட்ட, அவ வயிறு வலிக்கிற மாரி ஆக்டிங்க போடுறா. இப்ப இத பார்த்தோனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "என்னடி ஆச்சு உனக்கு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னன்னு தெரியல வயிறு வலிக்குது. ரெஸ்ட் ரூம் போணும். என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியான்னு?" சொல்ல, "சரி வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு போறா. இப்ப அவ போகும்போது அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சிக்னல் காமிச்சுட்டு போக, அவனுங்களும் சிக்னல் காட்டுறானுங்க. இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் ரூம்க்கு வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. அவ பாத்தீங்கன்னா, உள்ள உட்கார்ந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே நெனச்ச மாரி நடக்குதுடா. கரெக்ட்டா பிளான எக்ஸிக்யூட் பண்ணுங்கன்னு.
இப்ப அவ ரெஸ்ட் ரூம விட்டு வெளிய வந்தவுடனே, அவள பாத்தீங்கன்னா, "என்னோட லிப்ஸ்டிக் கொஞ்சம் கொறஞ்ச மாரி இருக்குல்ல. ஒரு நிமிஷம் வாயேன் லிப்ஸ்டிக் போட்டு வரலாம்" அப்படின்னு சொல்லி அவ ஹீரோயின கூட்டிட்டு உள்ள வரா. உள்ள வந்தா அந்த இடம் ஃபுல்லாவே ஒரே இருட்டா இருக்கு. இவளும் பாத்தீங்கன்னா, ஹீரோயின தனியா விட்டுட்டு கதவ சாத்திட்டு போக, "ஐயய்யோ! எங்கடி போன? எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு ஹீரோயின் ரொம்ப பயந்து போயிடுறா. இப்ப அவ பாத்தீங்கன்னா, பொறுமையா நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவன் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்றதுக்காக எல்லா டெக்கரேஷனும் பண்ணி வச்சுட்டு, கையில ஃப்ளவர் பொக்கேயோட நிக்க, அத பாத்த உடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப இந்த சீனியர் பையன் ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணலான்னு வரும்போது, அந்த இடத்துல உள்ள லைட் ஆஃப் ஆயிருது. இப்ப யாரோ ஹீரோயினோட கைய புடிச்சு தனியா கூட்டிட்டு வந்துடுறாங்க. யாரோட வேலைடான்னு பார்த்தா ஹீரோவோட வேலை தான். இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்து ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. "அங்கிள் என்ன பண்றீங்க?" அப்படின்னு இவ கேட்க. "என்ன பண்றேன்னு உனக்கு தெரியலையா? நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன்" அப்படின்னு இவன் ஹீரோயின ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின அங்க உள்ள எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "அங்கிள் நான் ஜூயு" அப்படின்னு சொல்ல, "எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சுதான் பண்றேன்னு" இவ கிஸ் பண்ணிட்டு இருக்கா. "என்னது தெரிஞ்சுதான் கிஸ் பண்றாரா?" அப்படின்னு இவ ரொம்ப ஷாக் ஆகிறா. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள இருக்க ரூமுக்கு வெளிய இருந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸுங்க கத்துற சவுண்ட் கேக்குது. இப்ப அத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, "நீ அவன ரிஜெக்ட் பண்ணி ஆகணும். அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு சொல்லுன்னு" சொல்ல, இப்ப இந்த ரூமுக்கு வெளிய நின்னு ஹீரோயினோட சீனியர் பாத்தீங்கன்னா, "ஜூயும் நீ உள்ளதா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் உள்ளதா இருக்கேன். எனக்கு உங்க மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் உங்கள ஃப்ரெண்டா தான் பாக்குறேன். இந்த இடத்த விட்டு போயிருங்கன்னு" சொல்ல, அவனும் இந்த இடத்த விட்டு போயிடுறான் ரொம்ப சோகமா. இப்ப அவன் போனதுக்கு அப்புறம் இந்த சைடு ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ தள்ளி விட்டுட்டு அவன அடிச்சிடுறா. "நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் தெரியுமா? எதுக்காக இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வர, "கிட்ட வராதீங்கன்னு" இவ கைய நீட்டுறா. பார்த்தா அவளோட கை செவந்து போயிருக்கு. "உன் கை ரொம்ப வலிக்குதா?" அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னு தெரியாம பண்றீங்கன்னு நினைக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ மறுபடியும் ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண, "கிட்ட வராதீங்க. நம்ம 2 பேரோட ரிலேஷன்ஷிப் நார்மலா இருக்காது. இந்த ரிலேஷன்ஷிப்ப யாரும் ஒத்துக்க மாட்டாங்கன்னு" சொல்லிட்டு இருக்க. "ஏன் நார்மலா இருக்காது? உனக்கும் எனக்கு என்ன அந்த அளவுக்கு வயசு வித்தியாசமா? எனக்கு என்ன வயசுன்னு உனக்கே நல்லா தெரியும். நான் உன்ன எப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேனோ, அப்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் தெரியுமா? இப்ப வரைக்கும் அந்த லவ்வ வெளில சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீயா புரிஞ்சுக்கோன்னு பார்த்தா, இந்த மரமண்டைக்கு ஒண்ணும் புரியல" அப்படின்னு ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. "நான் உங்கள அந்த மாரி நினைக்கல" அப்படின்னு இவ சொல்லிட. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் எடுத்து ஊட்டி விட்டுட்டு, "உனக்கு எவ்ளோ டைம் வேணாலும் கேளு தரேன். ஆனா உன்னோட முடிவு மாறக்கூடாது. நாளைக்கு நைட் வரைக்கும் உனக்கு டைம் தரேன். நல்ல முடிவா யோசிச்சு சொல்லு. ஆனா நீ சொல்ற முடிவு எனக்கு சாதகமா தான் இருக்கணும். நான் உன்ன கல்யாணம் பண்ணிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை குடுக்கணும்னு நெனைக்கிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். உன் கூட லைஃப் லாங் வாழணும்னு ஆசைப்படுறேன். எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுன்னு" சொல்ல, "ஓகே நான் யோசிச்சு சொல்றேன். ஆனா அதுவரைக்கும் நீங்க என்ன கிஸ் பண்ணக்கூடாது என் பெர்மிஷன் இல்லாம. என்கிட்ட இப்படி பண்ணாதீங்கன்னு" சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு சொல்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, கிட்ட வந்துட்டு ஹீரோயினோட ஃபேஸ்ல கிஸ் பண்ணிட்டு, "நான் உன்ன ஃபோர்ஸ் பண்ண விரும்பல. டைம் எடுத்துக்க. டைம் எடுத்துட்டு பொறுமையா சொல்லு" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் ஹீரோ அந்த இடத்த விட்டு வெளிய வரான். ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் இந்த பார்ட்டி இன்னும் முடியல. நம்ம இங்கேயே இருக்கலாமா? இல்ல ஆஃபீஸ்க்கு போயிரலாமா?" அப்படின்னு சொல்ல, "நான் ஆஃபீஸ்க்கே போறேன் போடான்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட தாத்தாவ பாக்குறதுக்காக போயிருக்கான். இப்ப உங்க தாத்தா இவன பார்த்த உடனே, "நீ எல்லாம் என்னடா பேரன்? 30 வயசு ஆகுது. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா?" அப்படின்னு சொல்லி தாத்தா திட்டிட்டு இருக்க. "தாத்தா நான் ஆல்ரெடி ஒரு பொண்ண லவ் பண்றேன்னு" ஹீரோ சொல்ல, "என்னது லவ் பண்றியா? யார்ரா அது?" அப்படின்னு தாத்தா கேட்டுட்டு இருக்க. ஹீரோவும் ஹீரோயினோட டீட்டெயில் எல்லாத்தையும் குடுத்துட்டு இருக்கான். வேற யாரும் கிடையாது. யாழியோட ஃப்ரெண்ட் தான் சொல்ல, "ஏன்டா அந்த பொண்ணையா லவ் பண்ற? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா. சீக்கிரம் அவள கல்யாணம் பண்ணிட்டு கூட்டு வர வழிய பாரு. உனக்கு 30 வயசு. அவளுக்கு 22 வயசு ஆகுது. கரெக்ட்டான மேட்ச்சா தான் இருக்கும். எவ்வளவு சீக்கிரம் அந்த பொண்ண கரெக்ட் பண்ண முடியுமோ, அவ்வளவு சீக்கிரம் கரெக்ட் பண்ணு. வயசு வித்தியாசம் அதிகமா இருக்கிறதுனால, இடையில நெறைய பேர் வந்து உங்க லவ்வ குழப்ப பாப்பானுங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் நடந்துட்டு தான் தாத்தா இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி தான் வந்துட்டு இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா ஹீரோயின தான் காட்டுறாங்க. ஹீரோயின் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "என் கூட டின்னர் சாப்பிடுறதுக்காக என்னோட வீட்டுக்கு வான்னு" சொல்ல, இவ்ளோ சாரின்னு ஹீரோவ பாக்குறதுக்காக கிளம்பி போறா. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவ பாக்கலாம் அப்படின்னு அவளோட வீட்டுக்கு வர, ஹீரோ ஹீரோயினோட கைய பிடிச்சு, "நேத்து தான் கிஸ் பண்ணோம். அதுக்குள்ள இப்படி ஸ்ட்ரேஞ்சர பாக்குற மாரி முழிச்சுட்டு இருக்க. வா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின கூட்டிட்டு வரான். இப்ப கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, அவளோட கைய பிடிச்சுட்டு என்ன சொல்றான்னா, "21 நாள் என் கூட இருந்தோம்னா, உன்னோட மனசே மாறி போயிடும். சயின்டிஃபிக்கா அப்படிதானே சொல்றாங்க. சரி இந்தா சாப்பிடு" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஊட்டி விடலான்னு வர, "நீங்க டின்னர் சாப்பிடறதுக்காக தானே கூப்பிட்டீங்க. நானே சாப்பிட்டுக்கிறேன். நீங்க ஊட்டி விட வேணாம்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரி, நான் ஊட்டி விடல. அட்லீஸ்ட் சாப்பாடாவது எடுத்து வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லி, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சூப் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் பக்கத்துல குடுத்துட்டு இருக்க. ஹீரோ இவ்ளோ கிட்ட வந்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. "இந்த சூப் ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்ட்டு சாப்பிட்டு பாக்குறா. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, "எதுக்காக அவ்வளவு கிட்ட வரீங்க? கொஞ்சம் அங்கேயாவது போய் உட்காரலாம்லன்னு" சொல்ல, ஹீரோவும் போய் உட்கார்ந்துடுறான்.
இப்ப ஹீரோ அங்க உட்கார்ந்ததுக்கு அப்புறம், "எப்பயில இருந்து லவ் பண்ண ஆரம்பிச்சீங்க? நேத்து ஏன் அப்படி நடந்துக்கிட்டீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் தான் சொன்னேன்ல, நான் அவன உண்மையாவே காதலிக்கிறேன். அவன் கூட நீ இருக்கிறத பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு" அப்படின்னு சொல்ல, "அப்ப அதனால தான் அன்னைக்கு திட்டுனீங்களான்னு?" கேட்க, ஹீரோவும் ஆமான்னு சொல்றான். "ஏன் அவன் கூட போயிட்டேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா போயிரும். நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு உன்கிட்ட சொல்றதுக்கு கூட எனக்கு டைம் இல்ல. அது மட்டும் இல்லாம லவ் பண்ற பொண்ணு இன்னொரு பையன் கூட சுத்துனா யாருக்கு தான் கோவம் வராது? அதனால தான் கோவத்துல திட்டிட்டேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்க, "நீங்க அன்னைக்கு திட்டினத நினைச்சதுக்கு அப்புறம் என்கிட்ட பேசவே மாட்டீங்களோன்னு நினைச்சிட்டேன் தெரியுமா? என் அம்மா அப்பா மாரி நடந்துக்கிறீங்களோன்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உன்னோட அம்மா அப்பாவா இருக்க விரும்பல. நான் உன்னோட புருஷனா இருக்க தான் விரும்புறேன். அதே மாரி உங்க அம்மா அப்பா மாரி நான் எனக்கு ஒண்ணும் நடந்துக்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா கிட்ட வந்து இவளோட ஃபேஸ்ல கிஸ் பண்ணிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணலான்னு வர, இவ ஹீரோவ தடுக்கிறா. "என்ன கிஸ் பண்ண மாட்டீங்கன்னு சொன்னீங்களா? அப்புறம் ஏன் மறுபடியும் கிஸ் பண்றீங்கன்னு?" கேட்க, "நான் இங்க தான் கிஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். மத்தபடி எங்க வேணாலும் கிஸ் பண்ணுவேன்னு" ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு குடுத்த டைம் முடிய போகுது. சீக்கிரம் யோசிச்சு நல்ல முடிவா எடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அவனோட கப்பல்ல தான் இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் பாத்தீங்கன்னா, "பாஸ் இத சைன் பண்ணணும்" அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்க. கம்பெனி டைம கொஞ்சம் குறைச்சிடுறான். "என்னால கம்பெனிக்குலாம் வர முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இந்த வேலையெல்லாம் நீயே பாத்துக்கன்னு" ஹீரோ அந்த இடத்த விட்டு போக, இவனுக்கு ஒண்ணும் புரியல. "என்னாச்சு நம்ம தலைக்கு இப்படி கிளம்பிட்டாரே" அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவ வீட்ல தனியா உட்கார்ந்து பேய் படம் பாத்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ வந்து இவள பயமுறுத்த, "அங்கிள் என்ன பண்றீங்க? நான் பயந்து போயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு இவ சொல்ல, "சரி உன்னை பயமுறுத்துனதுக்கு காம்பன்சேஷனா நானும் உன் கூட ஒண்ணா உட்காந்து படம் பாக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பக்கத்துல உட்காந்துக்கிறான். இப்ப ஹீரோ பக்கத்துல உட்காந்துட்டு என்ன சொல்றான்னா, "என்னை விட்டு எங்கேயும் போகாத, என் பக்கத்திலேயே இருன்னு" சொல்ல, "ஏன் போக கூடாதுன்னு" இவ கேக்குறா. "ஏன்னா எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. "அங்கிள் இது உங்க கேரக்டருக்கு சுத்தமா செட் ஆகல. நீங்க பயப்படுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டிவி பார்த்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயினோட கைய பிடிச்சிட்டு, "பயமா இருந்தா என்ன கட்டி பிடிச்சுக்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அளவுக்குலாம் பயம் இல்லன்னு இவ சொல்றா. இவங்க 2 பேரும் மூவி பார்த்துட்டு இருக்கும்போது, அதுல ரொமான்டிக் சீன் வருது. அத பார்த்த உடனே ஹீரோ இவ்ள புடிச்சுட்டு, "அங்க மட்டும் தான் ரொமான்டிக் சீன் பார்ப்பியா? இங்க லைவ்வா காட்ட நான் ரெடியா இருக்கேன்னு" சொல்ல, "தள்ளி போங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்து ஹீரோ சொன்னத நினைச்சு, "ஐயய்யோ! அங்கிளுக்கு என்னாச்சு?" அப்படின்னு இவ வெட்கப்பட்டு சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, ஹீரோ உட்கார்ந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. பார்த்தா அவளோட கண்ணுக்கு கீழ கருவளையமா இருக்கு. "என்னாச்சு? மேடம் நைட்டு ஃபுல்லா தூங்கல போல" அப்படின்னு சொல்ல, "ஓ! அதுவா? பேய் படம் பார்த்தேன்ல, அது லைட்டா கனவுல வந்துருச்சு. அதான் தூக்கம் வரல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "அதுதான் காரணமா? இல்ல வேற ஏதோ காரணம் இருக்கா?" "எனக்கு தெரிஞ்சு வேற ஏதோ காரணம் மாரி தெரியுதுன்னு" ஹீரோ சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால் வந்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "சரி எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஃப்ரெண்ட பார்க்கறதுக்காக வந்துடுறா. பார்த்தா இவளும் அவளோட ஃப்ரெண்டு ஷாப்பிங் தான் வந்திருக்காளுங்க. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஹீரோ கூட ஒரு பொண்ணு வந்து பேசிட்டு இருந்தாளே, அந்த பொண்ணு தான் வரா. இப்ப அந்த பொண்ணு வந்து, "இந்த கடைக்கு நீ எப்படி வந்த? கொஞ்சம் புவரான ஆளாச்சே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து, "யாரா இருந்தா என்ன? காசு குடுத்தா எது வேணாலும் தருவாங்க" அப்படின்னு அவ ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க. இவளுங்க 2 பேரும் ஹீரோயின புலி பண்ற மாரியே பேசுறாளுங்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணியிருக்கா. ஆனா, அந்த ட்ரெஸ் பயங்கர காஸ்ட்லியா இருக்கு. அத பார்த்தோனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, "எங்கள மாரி விஐபி கஸ்டமர்ஸ் மட்டும் தான் இதெல்லாம் வாங்க முடியும். உன்னால வாங்க முடியாதுன்னு" சொல்ல, நான் என்னோட ஃப்ரெண்டுக்காக வாங்கி தரேன்னு இந்த பொண்ணு அவளோட கார்ட குடுக்குறா. பார்த்தா அவளோட கார்ட்ல காசே இல்ல. இத பார்த்தோனே அவளுங்க சிரிச்சுட்டு இருக்க. "ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டி. வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட கூட்டிட்டு வர, இந்த சைடு இவளுங்க எல்லாம் சிரிச்சுட்டு இருக்காளுங்க. இப்ப இந்த இடத்துக்கு அந்த கடையோட மேனேஜர் பொண்ணு வந்து, "மேடம் இந்த ட்ரெஸ்லாம் விட்டுருங்க. ட்ரெஸ்லாம் பாருங்க. இது எல்லாம் இன்னும் லான்ச் கூட பண்ணல. எது வேணுமோ சொல்லுங்க. 1 வீக்ல ஆர்டர் வந்துரும்னு" சொல்லி காமிச்சிட்டு இருக்க. "இல்லங்க எனக்கு அதெல்லாம் வேண்டான்னு" இவ சொல்றா. "இல்ல, இல்ல நீங்க பார்த்தே ஆகணும்" அப்படின்னு அவளுக்கு காமிச்சிட்டு இருக்க. "ஹலோ விஐபி கஸ்டமர் நாங்க தான். எங்கள விட்டுட்டு பிச்சைக்காரங்கள போய் கவனிச்சிட்டு இருக்கன்னு" சொல்ல, "சாரிங்க மேடமும் எங்களுக்கு ஸ்பெஷல் கஸ்டமர் தான்" அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் வேண்டான்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இந்த சைடு தாத்தா பாத்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி, "நீ எல்லாம் லவ் பண்றதுக்கு கூட லாய்க்கே இல்லாதவன்டா. ஏன்டா கேர்ள் ஃப்ரெண்ட உன்னால காப்பாத்த முடியாதா? அவள போய் மால்ல புலி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியாதா?" அப்படின்னு தாத்தா நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த மேனேஜர் பொண்ணு வந்து ஹீரோயின்ட்ட பேசுறதுக்கு காரணம் தாத்தா தான். அவர் தான் பாத்துட்டு ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு. "நீ இப்படியெல்லாம் லவ் பண்ணனா அவள கல்யாணமும் பண்ண முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு" தாத்தா நடந்துக்கத எல்லாத்தையும் சொல்ல, அவளுக்கு எவ்ளோ தைரியம்? என் ஆளே புல்லி பண்ணியிருப்பா. அவள நான் சும்மா விட மாட்டேன். அந்த மாலையே ஒரு பலி ஆக்குறேன் அப்படின்னு, இப்ப ஹிராமனோட அசிஸ்டன்ட்ட கூப்பிட்டு அந்த பொண்ணோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டு, அந்த மால்ல அந்த கடைய மட்டும் இழுத்து மூட சொல்ல, அவன் ரொம்ப ஷாக் ஆகிறான். இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட் நடந்து வந்துட்டு இருக்கா. இப்பதான் அவளோட ஃப்ரெண்ட் நோட் பண்றா. "ஏன்டி நீ அந்த அங்கிள லவ் பண்றியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏய் வாய மூடுறி" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா.
இல்ல, இல்ல. அவரோட தாத்தா ஏன் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? கண்டிப்பா ஏதோ மேட்டர் இருக்குன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒரு மேட்டரும் இல்லடி. அவர் நம்ம யாழியோட அங்கிள் இல்லையா? அதனால தான் ஹெல்ப் பண்றாரு அப்படின்னு இவ சொல்ல, இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு ஒரு கால் வருது. அதுல பாத்தீங்கன்னா, அவ தங்கச்சிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்கன்னு சொல்ல, 2 பேரும் ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. இவ ஹாஸ்பிட்டல் போனதுக்கு அப்புறம் அவளோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா, தங்கச்சிய புடிச்சு கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. "ஏன்டி படிச்சுட்டு இருக்கும்போது இப்படி பிரெக்னன்ட் ஆயிருக்க? இதுக்கு யாருடி காரணம்?" அப்படின்னு சொல்லி அவள கன்னா பின்னான்னு திட்டிட்டு இருக்கா. "அக்கா ப்ளீஸ் என்ன மன்னிச்சுடு. ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டேன்னு" அவ அழுதுட்டு இருக்கா. இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இங்க பாரு, இதுக்கு யாரு காரணம்னு சொல்லு. இந்த குழந்தை உனக்கு வேண்டான்னு சொல்ல." அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிக்கிறத பார்த்த உடனே ஹீரோயின் அந்த இடத்த விட்டு வெளிய வந்துடுறா. இப்ப அவ வெளிய வரும்போது கரெக்ட்டா அவளோட அம்மா வந்து ஹீரோயின அடிக்கிறாங்க. இப்ப அவங்க அடிச்சுட்டு, "உன் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். ஆனா நீ இப்படி ஊர் சுத்திட்டு இருக்க. கொஞ்சமாவது உனக்கு பொறுப்பு இருக்கா இல்லையா? எந்த பையன் கூட நீ சுத்திட்டு இருக்க? வெக்கேஷன் விட்டா வீட்டுக்கு கால் பண்ணி வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னுலாம் கேட்க மாட்டியான்னு சொல்ல, நீங்க என் மேல அக்கறை இருக்க மாரி பேசுறீங்க. எனக்கு கால் பண்ணி நான் நல்லா இருக்கேன்னு கேட்டிருக்கீங்க" அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே, "யார் இந்த பணக்கார பையன்? இவனுக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம்?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமா இருந்தா உங்களுக்கு என்ன? நீங்க அவளோட அம்மா மாரியா நடந்துக்கிறீங்க? அவகிட்ட ஒழுங்கா நடந்துக்கங்க. தங்குறதுக்கு வீடு கூட இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னு சொல்ல, அவங்க அம்மாக்கே கொஞ்சம் சோகமாயிருது. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எனக்கு எது சம்மந்தமும் இல்ல. நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த இடத்த விட்டு போக, இன்னொரு தடவ அவ மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு ஹீரோ அவங்க அம்மாவ திட்டிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ வந்து ஹீரோயின பிடிக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, இவ வீக்கா இருக்கறத பார்த்த உடனே ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்து கார்ல உட்கார வைக்கிறான். இப்ப ஹீரோ காருக்குள்ள வந்துட்டு அவளோட கண்ணத்த பாக்குறான். பார்த்தா அவளோட கண்ணமே சிவந்து போயிருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஒண்ணும் இல்ல. என் தங்கச்சிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்களாம். நான் அத பத்தி விசாரிக்கலன்னு தான் அடிச்சாங்கன்னு சொல்ல, அவங்க அடிச்சதுக்காக தான் ஃபீல் பண்றியான்னு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் எத்தனையோ தடவ இந்த மாரிலாம் அடி வாங்கியிருக்கேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயினோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு, எதுக்காகவும் கவலைப்படாத நான் தான் இருக்கேன்ல. நம்ம எங்கேயாவது வெளிய போய் சாப்பிடலாமா? அப்படின்னு சொல்ல, ஆமா எனக்கு நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சாப்பிடணும் போல இருக்கு. என் காலேஜ் பக்கத்துல ஒரு கடை இருக்கு. அங்க போலாமா? அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு ஹீரோயின கூட்டிட்டு வரான். இப்ப அவன் வரும்போது ஹீரோயினோட ஃபேஸ்க்கு மாஸ்க் போட்டு விட்டுட்டு, இப்போ அவன் ஃபேஸ யாரும் பார்க்க மாட்டாங்க. வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வர, இவ்ளோ பார்த்தீங்கன்னா, அவளுக்கு புடிச்ச எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "உன் தங்கச்சிக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அவளுக்கு ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க. அவள பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லையாம். அதனால தான் அம்மா என்ன கூப்பிட்டாங்கன்னு சொல்ல, "அதுக்காக தான் அந்த அடிய வாங்குனியான்னு?" ஹீரோ கேட்க, இவளும் ஆமான்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, பேசிக்கிட்டே நெறைய சரக்கு அடிக்கிறாங்க. இப்ப அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா, "சரி வா வீட்டுக்கு போலாம்" அப்படின்னு சொல்ல, "இல்ல, இல்ல உன் கூட நான் வரமாட்டேன். இன்னும் நெறைய ட்ரிங்க்ஸ் பண்ணணும்னு" சொல்ல, "வீட்டுக்கு வாடி நெறைய ஒயின் இருக்கு. அங்க இருந்து எடுத்து தரேன்னு" சொல்ல, "இல்ல நான் வரமாட்டேன்னு" இவ கமத்த புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. இத பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என் தங்கம்ல ஒழுங்கா வீட்டுக்கு வந்தனா உனக்கு ஒயின் தருவேன்னு" சொல்ல, இவளும் ஓகே நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிடுறா. இப்ப ஹீரோ ஹீரோயின கூட்டிட்டு வரலான்னு பார்க்க, இவன் என்ன சொல்றான்னா, "என்ன தூக்கிட்டு போறியா? என்னால சுத்தமா நடக்க முடியலன்னு" சொல்ல, "சரி நான் தூக்கிட்டு போறேன்னு" ஹீரோ அவள அங்க இருந்து தூக்கிட்டு வந்துடுறான். இப்ப அவள காருக்குள்ள உட்கார வச்சோனே, இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவ கிட்ட புடிச்சு இழுத்துட்டு, "என்ன விட்டு எங்க போற? எங்கேயும் போக்கூடாது. என் பக்கத்துல தான் இருக்கணும்னு" சொல்ல, "உன்ன விட்டு நான் எங்கேயும் போல. உன் பக்கத்துல தான் உட்கார போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, ஹீரோ அவள கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்ப வீட்டுக்கு வந்து ஹீரோயின கிச்சன்ல உட்கார வச்சுட்டு இருக்க, இவ்ள பாத்தீங்கன்னா, ஹீரோவ புடிச்சுட்டு, "எனக்கு ஒயின் தரேன்னு சொன்னேன்ல, ஏன் எடுத்துட்டு வரல?" அப்படின்னு சொல்ல, "சரி உட்காரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபர்ஸ்ட் அவளுக்காக செருப்புலாம் எடுத்துட்டு வந்து போட்டு விடுறான். இப்ப அவன் இப்படி போட்டு விட்டுட்டு இருக்க, ஹீரோயின் ஹீரோவையே வச்சுக்கன்னு வாங்காம பாக்குறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளுக்காக ஒயின்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்க, இவளு அந்த ஒயின குடிக்கிறா. இந்த ஒயினோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவ ஹீரோவ கட்டி பிடிச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, இவள ரொம்ப லவ்வோட பாத்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உனக்கு தண்ணி தாகமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் தாகமா இல்லையே" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு ஒண்ணு வேணும். ஆனா அது உன்கிட்ட தான் இருக்குன்னு" சொல்ல, "என்ன வேணாலும் தரேன். எடுத்துக்கோ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் மாறி, மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் கண்ணு முழிச்சு பார்த்தா, அவ ஹீரோவோட பெட்ரூம்ல தான் இருக்கா. ஐய்யயோ! இது அங்கிளோட பெட்ரூம் ஆச்சே! என்ன நடந்துச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, நேத்து ஹீரோவ கிஸ் பண்ணதா ஞாபகம் இருக்கு. ஐயோ! எப்படி அவரோட மூஞ்சில முழிப்பேன்? இதுக்கப்புறம் என் லைஃப்ல நான் குடிக்கவே கூடாதுன்னு இவ புலம்பிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்தோனே, "அங்கிள் நேத்து நைட்டு நான் ஏதாவது பண்ணிட்டேனா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நேத்து நைட்டா? ஆமா, நெறைய பண்ணுனேன். என்ன கட்டிப்பிடிச்சுட்டு விடவே மாட்டேன்னு சொல்ட்ட. என்ன கிஸ் பண்ணிட்டு இருந்த. என்ன லவ் பண்றதா சொன்னேன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஏதோ போதையில தெரியாம சொல்ட்டேன். நான் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காதீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆக்சுவலா போதையில இருக்கும்போது தான் உண்மைய மட்டும் தான் பேசுவாங்களாம். அதுலேருந்தே தெரியுது நீ எந்த அளவுக்கு உண்மையா இருந்தன்னு சொல்ல, இவளுக்கே அடுத்த வார்த்தை என்ன பேசுறதுன்னே தெரியல.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸ குடுத்து, "இந்தா இந்த ட்ரெஸ்ஸ சேஞ்ச் பண்ணிட்டு கீழ வா" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ அந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு கீழ வரா. பார்த்தா அந்த ட்ரெஸ்ல இவ ரொம்ப கியூட்டா இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ வாய பொளந்துட்டு, "ரொம்ப அழகா இருக்காளே" அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவன் அவளோட கைய பிடிச்சு உட்கார வச்சுட்டு இருக்க. இவ்ளோ உட்கார்ந்துக்கிறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இவளோட கன்னத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. அவளுக்கு அவளோட அம்மா தான் கால் பண்றாங்க. இப்ப அவங்க கால் பண்ணி, "உன் தங்கச்சி ஹாஸ்பிட்டல்ல இருக்கால்ல, நாளைக்கு அவளுக்கு சர்ஜரி நடக்க போது வந்து பாருன்னு" சொல்ல, இவ்ளோ ஓகேன்றா. இப்ப ஹீரோயின் ஃபோன் பேசி முடிச்சுட்டு ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, "நான் போய் என்னோட தங்கச்சிய பாத்துட்டு வரேங்க" அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நானும் உன் கூட வரேன். நான் உன் கூட வந்தா அவங்க ஏதோ பண்ண மாட்டாங்கன்னு" சொல்ல, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் ஃபேமிலிய பாக்குறதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? நான் போய் பாத்துட்டு வரேன்னு" சொல்ல, "அட்லீஸ்ட் உன்ன டிராப் பண்றதுக்காவது நான் வரலாம்ல. நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஹீரோவ பாசத்தோட கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் கார்ல ஒண்ணா வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட ஃப்ரெண்ட் தான் வரான். அவன் ஹீரோவ பார்த்த உடனே, "என்ன மச்சான் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. உன் பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்காளே, அந்த பொண்ண தானே நீ லவ் பண்ற" அப்படின்னு சொல்லி இவன் பேசிட்டு இருக்க. தொல்ல குடுக்குறதுக்குன்னே வந்துட்டான் அப்படின்னு ஹீரோ விண்டோவ க்ளோஸ் பண்ணிடுறான். அவரு உங்களோட ஃப்ரெண்டா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காருன்னு சொல்ல, ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "அப்ப நான் பார்க்க நல்லா இல்லையா? அவன் தான் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உங்க அளவுக்கு இல்ல. நீங்க தான் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "நீ சொல்றத நான் நம்பிட்டேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட தங்கச்சிய பார்க்கலாம் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "இங்க பாரு, உன் தங்கச்சிக்கு நாளைக்கு சர்ஜரி நடக்க போகுது. 2 நாள் கூடவே இருந்து பாத்துக்க" அப்படின்னு சொல்ல, 2 நாள் நான் கூட இருந்து பாத்துக்கணுமா? ஏன் பாத்துக்கிறதுக்கு ஆயமா இல்லன்றதுக்காக என்ன இங்க இருக்க வைக்கிறீங்களா? அப்படின்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்க. என்ன பேசிட்டு இருக்க? உன் தங்கச்சிக்கு முடியல பாத்துக்கன்னா இப்படியா பேசுவ? அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க. அவ என் தங்கச்சி தான். அவள பாத்துக்கிறதுக்கு நான் டெய்லி வருவேன். ஆனா உங்கள பாக்குறதுக்காக இல்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறான். இப்ப அவளோட தங்கச்சி பாத்தீங்கன்னா, "அக்கா எனக்கு ஆப்பரேஷன் பண்ண போறதா சொல்றாங்க. வலிக்குமா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் வலிக்காதுடா. நீ தான் ரொம்ப தைரியமான பொண்ணாச்சுல. சீக்கிரமே இந்த சர்ஜரிலாம் முடிச்சுட்டு நீ நல்லபடியா ஆயிருவ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவள பாத்து முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு போக, பின்னாடியே அவங்க அம்மா ஓடி போறாங்க. இப்ப அவங்க ஓடி போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, "இங்க பாரு, அன்னைக்கு ஒரு பையன பாத்தேனே, அந்த பையன பத்தி இப்பதான் இன்டர்நெட்ல தேடி பார்த்தேன். அவன் ரொம்ப பணக்கார பையன் மாரி இருக்கு. அவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். அத வாங்க நம்பாத. அந்த மாரி பசங்கலாம் சும்மா டைம் பாஸ்க்கு தான் பழகுவாங்க. அப்புறம் விட்டுட்டு போயிருவாங்க" அப்படின்னு சொல்ல, "உங்களோட ரிலேஷன்ஷிப்ப விட எனக்கு அவர் கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. யார் யாரு எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமே அவர பத்தி என்கிட்ட தப்பா பேசுற வேல வச்சுக்காதீங்கன்னு" இவ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப அந்த சைடு கட் பண்ணா ஹீரோவ தான் காட்டுறாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா, அவனோட ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்க. பக்கத்துல அவனோட ஃப்ரெண்டும் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்ட பாத்தீங்கன்னா, "ஏன்டா எப்பதான்டா அவள கல்யாணம் பண்ணிக்க போற? அதான் டைம் ஆயிடுச்சு, வயசு ஆயிடுச்சுல. இதுக்கப்புறமா வெயிட் பண்றதெல்லாம் நல்லா இருக்காது. சீக்கிரம் கல்யாணம் பண்ற வழிய பாருன்னு" சொல்ல, "அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ உன் வேலைய பாருன்னு" ஹீரோ சொல்லிடுறான். இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவங்க சீனியர் கூட தான் ஒண்ணா உட்கார்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கா. எல்லா ப்ராஜெக்ட் விஷயமா பேசுறதுக்காக வந்திருப்பாங்க. இப்ப அவள பாத்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். அந்த மெசேஜ பார்த்த உடனே இவளோட முகமே சிவந்து போயிட, "ஏண்டி உன் கண்ணம் என்ன இப்படி சிவந்து போயிருக்கு? யாரு உன்னோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இல்ல, இல்ல சாப்பாடு தான் சூடா இருக்குன்னு" இவ சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்க. அவங்களும் அத நம்பிடுறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்கள பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோ தான் அவள கூட்டிட்டு போறதுக்காக கார்ல வந்திருக்கான். இப்ப அவன பார்த்த உடனே இவ கார்ல ஏறிட்டு இருக்க. ஹீரோ சீட் பெல்ட்ட போட்டு விடல அப்படின்னு கிட்ட வந்துட்டு, "இன்னைக்கு என் செல்லக்குட்டி பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கியே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோயின பாத்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஒண்ணா சாப்பிட்டுட்டேன். ஆனா உங்க கூட சாப்பிட முடியலையே. நீங்க ரொம்ப நல்லா சமைப்பீங்கன்னு என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கா. அன்னைக்கு கூட நீங்க செஞ்ச சூப்ப சாப்பிட்டேனே. இப்பவும் அதே மாரி ஏதாவது டெலிஷியஸா பண்ணி குடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, சரி வா செல்லம்னு ஹீரோ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம், ஹீரோயின் காய்கறி கட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ குக்கிங் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவள பாத்தீங்கன்னா, "இந்த சாப்பாடுலாம் எப்படி செய்றதுன்னு தெரியல. எனக்கு குக்கீஸ் மட்டும் தான் செய்ய தெரியும்னு" சொல்ல, "நான் சொல்லி தரேன் செல்லம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒண்ணா காய்கறி கட் பண்ணிட்டு சமைச்சுட்டு இருக்காங்க. இப்போ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்க. சாப்பாடு நல்லா இருக்கான்னு ஹீரோ கேட்க, இவ்ளோ சூப்பரா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு என் தங்கச்சிக்கு சர்ஜரி நடக்க போகுது. நான் போய் அவள பார்த்துட்டு வரேன்னு" சொல்ல, "நானும் உன் கூட வரேன். உன்னோட பேரண்ட்ஸையும் பார்த்த மாரி இருக்கும். நம்மளோட ரிலேஷன்ஷிப் பத்தி அவங்க கிட்ட சொல்லிரலாம்" அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிர்றா. இப்ப அவங்க 2 பேரும் ஒண்ணா அவளோட தங்கச்சிய பார்க்கறதுக்காக போறாங்க. இப்ப அவளோட தங்கச்சி சர்ஜரி முடிஞ்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் தங்கச்சிக்காக சாப்பாடுலாம் எடுத்துட்டு போறா. "அக்கா எனக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு" அப்படின்னு குட்டி பொண்ணு சொல்லிட்டு இருக்க. "உனக்கு எதுவும் ஆகாதுன்னு நான் தான் சொன்னேன்ல. சீக்கிரம் சரியாயிருவ" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நான் இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு இருக்கேன். கூடவே இருந்து உன் தங்கச்சிய பார்த்துக்க" அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோ வந்து ஹீரோயின பிடிச்சுட்டு, "தங்கச்சிய பார்த்துக்கிறதுக்காக இந்த இடத்துல நர்ஸ் இருக்காங்க. நெறைய பேர் இருக்காங்க. எதுக்காக
இவ்ளோ ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "யார்யா நீ? எப்போடு கூட நின்னுட்டு இருக்க? நீ தான் அவனோட பாய் ஃப்ரெண்டா?" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ஒரு மாரி ரூடா பேச, இப்ப ஹீரோயினோட அம்மா வந்து, "யோவ்! பாத்து பேசியா? அவன் இந்த ஊர்லயே ரொம்ப பெரிய பணக்காரன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "என்னடி சொல்ற?" அப்படின்னு அவர் ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. இப்ப குட்டி பொண்ணு பாத்தீங்கன்னா, "அங்கிள் உண்மையாவே நீங்க எங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டா? எங்க அப்பா, அம்மாவ எதுவும் திட்டாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "பொண்ண பாத்ததுக்கு அப்புறம் உன் அக்காவ பத்திரமா கூட்டிட்டு போலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்ல, ஹீரோ பாத்தீங்கன்னா, அவங்க தங்கச்சி கிட்ட பேசி முடிச்சுட்டு ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்க. இவ ஹீரோ வாங்கி குடுத்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நின்னுட்டு இருக்கா. அத பார்த்த உடனே ஹீரோ அவனோட கோட்ட கழட்டி போத்தி விட்டுட்டு, "இந்த மாரி ட்ரெஸ் போட்டுட்டு நைட்ல இப்படி நின்னுட்டு இருக்க? எதுக்காக? என்ன ஸ்டடீஸ் பண்றதுக்காகவா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அதெல்லாம் இல்லையே, சும்மா தான் நிக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின பிடிச்சு சோஃபால தள்ளி, "நான் சும்மா தான் போட்டேன்னு சொல்றேன்ல, எதுக்காக இப்படி பயமுறுத்துற மாரி பண்றீங்க?" அப்படின்னு இவ கேட்க, இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "எனக்கு ஆஃபீஸ்ல ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. பிசினஸ் ட்ரிப்காக ஃபாரின் போக போறேன். சோ நான் ஃபாரின் போயிட்டு வர 1 மாசம் ஆகும். அதுக்குள்ள உன்னோட வெக்கேஷனும் முடிஞ்சிரும். நீ காலேஜுக்கு போக ஆரம்பிச்சுருவ. அதுக்குள்ள எனக்கு ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சே ஆகணும். நீயும் நானும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கலான்னு மேடம் டேட் சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, இப்போ உங்க கூட இருந்த இந்த கொஞ்ச நாள்ல நான் உங்கள வெறுக்கவும் ஆரம்பிக்கல. லவ் பண்ணவும் ஆரம்பிக்கலன்னு நெனைக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல. என் மனசு ஃபுல்லாவே நீங்க தான் இருக்கீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "நான் உன்ன இன்னைக்கு நேத்துல இருந்தே காதலிக்கல. ரொம்ப நாளாவே காதலிச்சுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்ல, இப்ப அவள பாத்தீங்கன்னா, "எனக்கு கல்யாணத்த நெனச்சா தான் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க கிட்ட வரும்போதெல்லாம் எனக்கு உங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசை ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இந்த பயம் இருக்கே, அது என்ன உங்க கிட்டவே வர விட மாட்டேங்குதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்க. "உனக்கு எப்ப மனசார என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுதோ, அப்ப வந்து என்கிட்ட சொல்லு. அப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம். அதுவரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருக்கேன். ரெடியா இருக்கேன்னு" ஹீரோ சொல்லிட்டு அவள கட்டி புடிச்சுட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. ஹீரோயின் நடந்து வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பையன் தப்பா நடக்க பார்த்திருப்பானே, இவளோட கிளாஸ்மேட். அந்த பையன் ஓடி வந்து, "இங்க பாரு, அந்த வாங்கு பின்னாடி சுத்துறத நிப்பாட்டிரு. அவன் உன்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்ல, "இந்த இடத்த விட்டு போறியா? இல்ல போலீஸ்க்கு கால் பண்ணவான்னு?" இவ போலீஸ்க்கு கால் பண்ண, "அட நல்லதுக்கே காலம் இல்ல. நான் கிளம்புறேன் போம்மான்னு" அவன் இந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவளோட ப்ராஜெக்ட்ட பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புறான். "நான் பிசினஸ் ட்ரிப் முடிச்சுட்டு வர வரைக்கும் மேடம் வெயிட் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா வெயிட் பண்றேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, ஆனா என்னால உன்ன கிஸ் பண்ண முடியாதே, கட்டிப்பிடிக்க முடியாதே அப்படின்னு இவ ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலான்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்களோட ப்ராஜெக்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருக்கா. இப்ப அதுல பார்த்தீங்கன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங்ல நம்மளோட ப்ராஜெக்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்களோட ப்ராஜெக்ட்ட அக்செப்ட் பண்ண கம்பெனியும் ஓகேன்னு சொல்றாங்க. இப்ப அந்த கப்பல்ல உள்ளவரும் ஹீரோயினும் சேர்ந்து லைவ் ஸ்ட்ரீமிங்ல வரலான்னு பார்க்க, அந்த லைவ் ஸ்ட்ரீமிங்ல ஹீரோயின பத்தி தப்பு தப்பா பேசிட்டு அவள பத்தி ஏதோ ஃபோட்டோலாம் வெளியிடுறாங்க. பார்த்தா அது எல்லாமே ஃபேக்கானது தான். அத பார்த்த உடனே ஹீரோயினோட மனசே உடைஞ்சு போயிருது. இவ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தனியா வந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப இவள பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் யாரு பண்ணதுன்னு தெரியலையே! என் மேல எந்த தப்பும் இல்ல. இது நான் இல்லன்றத எப்படியாவது ப்ரூவ் பண்ணி ஆகணும் அப்படின்னு இவ அழுதுட்டு இருக்க. இந்த சைடு அந்த பையன தான் காட்டுறாங்க. சொல்லப்போனா எல்லாமே இந்த பொண்ணோட வேலை தான். அந்த பொண்ணு தான் இந்த பையன்கிட்ட சொல்லி இது எல்லாத்தையும் பண்ண சொல்லியிருப்பான். இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "நீ சொல்லி தானே இது எல்லாத்தையும் பண்ணேன். நாளைக்கு வாங்க இத கண்டுபிடிச்சுட்டான்னா, எனக்கு தான் பெரிய பிரச்சனை ஆகும்ன்னு" சொல்ல, "எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். கவலைப்படாதன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. இந்த சைடு ஹீரோயின தான் காட்டுறாங்க. அவள பார்த்தீங்கன்னா, தனியா ரூம்ல உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டு ஹீரோ வந்துடுறான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே இவ கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கா. "கவலைப்படாத, எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்ல, "இல்ல அங்கிள், யார் இப்படி பண்ணதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஃபோட்டோல இருக்கிறதெல்லாம் நான் கிடையாதுன்னு" இவ சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு நல்லாவே தெரியும். கண்டிப்பா அத என்னோட எதிரிங்க தான் பண்ணியிருக்கணும்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. "உங்கள எதுவும் பண்ண முடியாதுன்றதுக்காக என்ன இப்படி பண்ணிட்டாங்க" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. உனக்கு இப்படி ஒரு நிலைமை வர்றதுக்கு நான் தானே காரணம். நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணாத. நான் அந்த பிரச்சனைய பார்த்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வா அந்த இடத்த விட்டு போலான்னு" ஹீரோ கூட்டிட்டு போகலான்னு பார்க்க, இப்ப அவள பார்த்தீங்கன்னா, "அங்கிள் ஐ லவ் யூ" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "என்ன சொன்ன? எங்க மறுபடியும் சொல்லு" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "ஐ லவ் யூன்னு சொன்னேன். உங்க காதுல விழலையா?" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. "ஃபர்ஸ்ட் டைம் இந்த வார்த்தைய என்கிட்ட நீ சொல்ற. ஐ லவ் யூ சொன்னதுக்கு அப்புறம் இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஸ்" அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோயின புடிச்சு கிஸ் பண்ண 2 பேரும் மாறி மாறி பயங்கரமா கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, ஹீரோவ கடிச்சு விட்டுறா. இப்ப அவ ஹீரோவ கடிச்சு விட்டுட்டு, "சாரிங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பரவால்ல, கடிச்சாலும் எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணிட்டு இருக்க, ஹீரோவ கூட்டிட்டு காருக்கு வந்துடுறான். இப்ப கார் கிட்ட வந்த உடனே இவ ஹீரோவ கட்டி பிடிச்சுட்டு, "என்ன விட்டு எங்கேயும் போகாதீங்கன்னு" சொல்ல, "நான் எங்கேயும் போமாட்டேன். காருக்குள்ள உட்கார்ந்த உடனே உன்ன தான் கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன்" அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க, இந்த சைடு ஹீரோவோட டிரைவர பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியலையே, தலைவர் வேற லெவல் பண்ணிட்டாரு அப்படின்னு இவன் போஸ் குடுத்துட்டு இருக்க, ஹீரோ அவன முறைச்சு பார்க்குறான். இப்ப ஹீரோயின் கார்ல உட்கார்ந்துட்டு இருக்க, ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்த உடனே ஹீரோவோட டிரைவருக்கு தான் பயங்கர சந்தோஷமா இருக்கு.
இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஹீரோயின கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தவுடனே 2 பேரும் ஒண்ணா தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைய எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எனக்கு தெரியும். எத பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ல, இவ்ளோ ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. அந்த கால்ல பாத்தீங்கன்னா, ஒழுங்கா காலேஜ் விட்டு வெளிய போடி. உன்ன மாரி ஸ்டூடண்ட்லாம் தேவையே இல்ல அப்படின்னு இவ்ளோ திட்டிட்டு இருக்க. ஹீரோ அந்த ஃபோன கட் பண்ணிடுறான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, இங்க பாரு உன் மேல எந்த தப்பும் இல்ல. அதனால நீ இத நினைச்சு ஃபீல் பண்ணணும்னு அவசியமே இல்ல. எனக்கு தெரியும் நீ எப்படிப்பட்ட பொண்ணுன்னு. மத்தவங்க என்ன நினைச்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோவ சமாதானப்படுத்த இவ்ளோ சமாதானம் ஆயிடுறா. இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோயின கிஸ் பண்ண மறுபடியும் கிஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு இவ கேட்க, ஆமா ஏன் கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இவனை பாத்தீங்கன்னா கண்ணத்துல கழுத்துல அப்படின்னு ஒவ்வொரு இடமா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. போதும் நிப்பாட்டுங்கன்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ கிட்ட வந்து நான் வேணா உன்ன பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வரவா அப்படின்னு சொல்ல, இல்ல இல்ல அதெல்லாம் வேண்டாம் நானே போய்க்கிறேன்னு இவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறா. இவ போனதுக்கு அப்புறம் ஹீரோக்கு அவனோட ஆளு கால் பண்ணி, சார் அந்த வேலையை யாரு பார்த்ததுன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அன்னைக்கு ஹோட்டல்ல ஒரு பொண்ணு உங்கள மீட் பண்ணாளே, அந்த பொண்ணும் நம்ம மேடம் கிட்ட அன்னைக்கு தப்பா நடக்க பார்த்த பையனும் தான் ஒண்ணு சேர்ந்து இந்த வேலைய பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஃபேக்கான நியூஸ் தான் சொல்ல, இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்துல யார் யார் தலையிட்டு இருக்காங்களோ, ஒருத்தர கூட நீ சும்மா விடக்கூடாது. எல்லாரையும் ஒரு வழியாக்கு. முக்கியமா அவளோட ஃபேமிலி. அவ கூட போட்ட எல்லா கான்ட்ராக்ட்டையும் யோசிக்காம கேன்சல் பண்ணுன்னு சொல்ல, அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோவ பார்த்த உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, வெக்கேஷன் முடிஞ்சிருச்சு. நான் ஹாஸ்டலுக்கே போறேன்னு சொல்ல, ஹாஸ்டல்லலாம் நீ இருக்கக்கூடாதுப்பா. நான் உன்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன். இங்கேயே ஸ்டே பண்ணு. நீ இப்படி உட்கார்ந்து படிச்சுட்டு இரு. நான் இப்படி உட்கார்ந்து வேலைய பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்ல, இங்கே உட்கார்ந்தேன்னா உங்களோட வேலை தான் கெட்டு போகும். அதனால தான் ஹாஸ்டல் போறேன்னு சொல்ல, என்னால ஒத்துக்க முடியாது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் மாரிலாம் நான் இருந்தேன்னா, உன்ன மிஸ் பண்ணியே நான் பைத்தியமாயிருவேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப அவள பார்த்தீங்கன்னா, சரி, சரி இங்க இருக்கிறத பத்தி யோசிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல, சரி ஹீரோவும் ஓகேன்ட்டு இப்ப அவன் அவனோட மீட்டிங் அட்டெண்ட் பண்றான். இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, சரி நான் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன்னு சொல்ல, இப்ப ஹீரோயின் ஹீரோவ கூப்பிட்டு டக்குன்னு கிஸ் பண்ணிடுறா. இத பார்த்த உடனே ஹீரோக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, எப்போதும் நீங்க தானே என்ன கிஸ் பண்ணுவீங்க. அதான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் ஓகேன்ட்டு அவனோட மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவன் மீட்டிங் அட்டெண்ட் பண்ண இந்த சைடு ஹீரோயின் பாத்தீங்கன்னா, ஹீரோவையே வச்சு கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்க. இதோ ஹீரோ நோட் பண்ணிடுறான். இத பார்த்த உடனே இவன் டக்குன்னு அந்த லேப்டாப்ப மூடி வச்சுட்டு, மேடம் ஒரே ஒரு டைம் என்ன கிஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்காக இப்படி வெட்கப்படலாமா? சைட் அடிக்கிறதுன்னா டைரக்ட்டா பார்த்து சைட் அடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்ல, யாரு சைட் அடிச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு, இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நான் சமைக்க போறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்றான். என்ன சமைக்க போறீங்க? சொன்னா நானும் ஹெல்ப் பண்ணுவேன்ல அப்படின்னு சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, ஹீரோயின புடிச்சு டேபிள்ல உட்கார வச்சுட்டு, இப்போதைக்கு என் ஸ்வீட்டிக்கு கிஸ் பண்ணலான்னு இருக்கேன். எப்பவும் நான் தானே கிஸ் பண்ணுவேன். நான் கிஸ் பண்ணும்போது உனக்கு எந்த ஃபீலிங்குமே வந்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இவன் கேட்க, அதெல்லாம் எதுவும் வந்தது இல்லையேன்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, அவளோட கைய புடிச்சுட்டு ஃபீலிங்ஸ் வந்துச்சா இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு இப்ப அவன் ஹீரோயின கிஸ் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்துடுறா. அவ இவங்க 2 பேரையும் பார்த்தவன ஆன்னு கத்திட்டு இருக்க. சிவபூஜையில கரடி வந்துருச்சா அப்படின்ற மாதிரி ஹீரோ இந்த பக்கம் முழிச்சிட்டு இருக்கான். இப்ப யாழிய பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, அடியே கலைச்சி 2 பேரும் என்னடி பண்ணிட்டு இருந்தீங்க? கிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. எப்பயில இருந்து இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு உண்மைய சொல்றி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஏன் நீ உன் கண்ணால பாக்கலையா கிஸ் பண்ணிட்டு இருக்கதான்னு ஹீரோ கேக்குறான். இப்ப ஹீரோ இப்படி கேட்டவுடனே ஹீரோயின் பாத்தீங்கன்னா, அவள பயமுடுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எப்பயில இந்த 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னு இவ கேட்க, வா சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அவ ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்துடுறா. இப்ப இவங்க 2 பேரும் ரூமுக்குள்ள வந்து பேசிட்டு இருக்க. ஹீரோயின் நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றா. சொன்ன உடனே அவள பாத்தீங்கன்னா, என் அங்கிள் தான் உன்ன லவ் பண்ணாரா? இந்த வேலைய அவர் தான் பார்த்தார்ன்னு சொன்னா என்னால நம்ப முடியலையே. என்னோட ரூம்மேட்டா இருந்த பொண்ணு எனக்கு ஆன்டியா வரப்போறாளா? சூப்பர், சூப்பர் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஆன்டின்லாம் சொல்லாத நீ அமைதியா இரு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. ஆன்டின்னு சொல்லாம தோண்டி நான் சொல்ற. என் அங்கிள கல்யாணம் பண்ணிட்டு ஆன்டின்னு தான் கூப்பிடுவேன். என் பெஸ்ட் ஃப்ரெண்டே அங்கிளுக்கு பொண்டாட்டியா வந்தா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்த உடனே, சரி 2 பேரும் பேசிட்டு இருங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு ஓட, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் எடுத்து நீட்டிட்டு, இன்னைக்கு இல்லாட்டியும் ஃபியூச்சர்ல நீ அவளுக்கு ஆன்டியா தான் ஆகப்போற. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் எடுத்து நீட்ட, இவள பாத்தீங்கன்னா, இப்பவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்லேட்ட வாங்கிக்கிறான். இவங்க 2 பேரும் இப்படி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறதோட தான் இந்த ட்ராமா முடியுது. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்கள வந்து பாக்குறேன். இந்த ட்ராமா புடிச்சிருக்கா, பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. பாய்.